1 சாமுவேல் 13வது அதிகாரம், 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் பார்ப்போம். First Samuel chapter 13 verse 14. 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் பார்ப்போம். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னார். தர்மியனை ஞாயிற்றுக்கிழமையின் காலைகளிலும் உங்களோடு கூட நீங்கள் புதிய சிருஷ்டிகள், யூ ஆர் நியூ கிரியேஷன் என்கிற தலைப்பின் கீழே நான் தொடர் போதனையாக போதித்துக் கொண்டு வருகிறேன். அதில் தற்போது நான் பார்த்து கொண்டு வருகிற காரியம் ரோமர் 12வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் புது சிருஷ்டிகளாக மாற வேண்டும் என்றால் உங்கள் மனம் புதிதாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. உங்கள் மனம் புதிதாக்கப்பட வேண்டும் என்றால் அதுக்கு முன்பதான ஒரு வசனம், 1வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் சரீரங்களை நீங்கள் ஜீவனுள்ள பலிகளாக ஒப்பு கொடுக்க வேண்டும், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. உங்கள் சரீரத்தை நீங்க ஒப்பு கொடுக்காம உங்கள் மனம் மாறுவதற்கு அங்கே வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதை தான் நம்ம எடுத்து பார்க்கிறோம். சரீரத்தை ஜீவனுள்ள பலியாக ஒப்பு கொடுக்கிறது என்றால் என்ன? சரீரம் என்பது, மனுஷனுடைய சரீரம் என்பது வேறு சரீரமா இல்லை, அது 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆவி, ஆத்துமா, சரீரம், ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி. இதுல சரீரத்தின் முதன்மையானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவி. சரீரத்தின் 2வது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆத்துமா. சரீரத்தின் 3வது காரியம் தான் இந்த சரீரத்தின் அவயவங்கள் சரீரமாக இருக்கிறது. இந்த முதலாவது இருக்கிற ஆவி இல்லை என்றால் அங்கே ஆத்துமாவுக்கும் வேலை இல்லை, சரீரத்துக்கும் வேலை இல்லாமல் போயிடுதாங்க. ஸோ ஸ்பிரிட் இஸ் மோர் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரீரமே முதன்மையானதும் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அப்போ ஆவி மன்னிக்கும். அப்போ அந்த ஆவியை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆவி என்பது நம்முடைய இருதயம் அல்லது நம்முடைய உள்ளம், இது குறித்து பேசுது. நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறதோ அப்படியே நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம நடந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படியே நடந்து கொள்கிறோம். நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறதோ அதன்படி தான் நம்முடைய மனம், நம்முடைய ஆசை, விருப்பங்கள்லாம் உண்டாகிற இடம் தான் மனம். இந்த மனம் இருக்கிறது. இந்த மனம் எப்படி இருக்கிறதோ அதன்படி தான் இந்த சரீரத்தின் அவயவங்கள், இந்த சரீரம் எல்லாமே செயல்படுகிறதா இருக்குது. அப்போ அதில் சொல்லும் போது முதல் காரியம் என்னது, இந்த உள்ளத்தை பற்றி பேசுகிறோம், இருதயத்தை பற்றி பேசிக்கிட்டு வரோம். இந்த இருதயம் எப்படி தேவனுக்கு ஜீவனுள்ள பலியாய் செலுத்துகிற இருதயமாக இருக்கும், அல்லது தேவன் ஏற்றுக்கொள்கிற விதத்தில் அது இருக்கணும்னு பார்க்குறோம். அப்படி பார்த்து கொண்டு வரும்போது உள்ளத்தில் தேவையான ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளம் தேவனை அன்பு கூறுகிற உள்ளமாக இருக்க வேண்டும் என்பதுதான். உள்ளம் எதுவாக இருக்க வேண்டும்? இப்போ நீங்கள் கடவுளை தேடி வர்றதுன்றது பாருங்க, பழக்கமாக இருக்கலாம், அல்லது வழக்கமாக இருக்கலாம், அல்லது இது என்னுடைய மதம், இட் இஸ் மை ரிலிஜியன், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், அப்படிலாம் கூட நீங்கள் வந்திருக்கலாம், அப்படிலாம் கூட இருக்கிறாங்க. அப்படியான இருக்கக்கூடாதுன்றது உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன? உண்மையாகவே நீங்கள் கிறிஸ்துவை ஆராதிக்கிறீர்கள் என்றால் உங்கள் ஆராதனை முறை எப்படி இருக்கணும்? உங்கள் முழு உள்ளத்தோடு, உங்கள் முழு ஆத்மாவோடு, உங்கள் முழு பலத்தோடு தேவனை நீங்கள் அன்பு கூற வேண்டும். என்ன பண்ண வேண்டுமாங்க? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் கடவுளை தேடுறீங்கன்னா உள்ளத்தில் இருக்கிற அன்பினால் அவரை தேடுங்கள். அவருக்கு எதை செய்யறதுனால அந்த அன்பினால் செய்யுங்க. கடமைக்காகவோ கட்டாயத்தினாலோ அல்லது வேற ஏதோ ஒரு அடிப்படையிலேயோ கடவுளை என்ன பண்ணாதிருங்கள், நீங்கள் தேடாதிருங்கள், வணங்காதிருங்கள், ஆராதிக்காதிருங்கள். அதான் அவர் சொல்ல வர கருத்தாங்க. அப்ப உள்ளத்தில் அன்பு எப்படி உண்டாகும்? அன்பு எப்படி உண்டாகும் அப்படின்னா, அன்பை குறித்த புரிதல் நமக்கு முதல்ல உண்டாகணும். we should understand about the love. அன்பை எங்கிருந்து புரிஞ்சுக்கிறது? உலகத்தில் பல விதமான அன்புகள்லாம் இருக்குது. இப்போ நான் கடவுளை என் உள்ளத்துல இருந்து ஒரு கடவுளை எதிர்பார்க்கிற விதத்தில் ஒரு அன்போட ஒரு ஆராதிக்கணும்னா வேதாகமும் அந்த அன்பை குறித்து நமக்கு போதிக்கிறது. அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கணுன்றது வேதாகம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. அதை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம், ஒவ்வொரு படிப்படியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் 2 வாரங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் எடுத்திருந்த காரியம், லவ் காட் மியூச்சுவலி. தேவனை பரஸ்பரம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அன்பு கூறுங்கள். பிகாஸ் காட் ஆல்ரெடி லவ்ட் us. தேவன் ஏற்கனவே நம்ம அன்பு கூர்ந்திருக்கிறார். அதை உறுதி செய்யும்படியாக அல்லது அந்த அன்பை நிரூபிக்கிறதுக்காக தான் சிலுவையில் மரித்திருக்கிறார். சிலுவை மரணம் என்பதே, அந்த செயல் என்பது எதை வெளிப்படுத்துகிறது? தேவன் என் மேல் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறது. எதை வெளிப்படுத்துகிறது? நம்முடைய சொந்த ஜீவனை கொடுத்து நிரூபிக்கிறார். அன்பு அதுதான் செய்யும். Finally the love will do by proving giving its life.
ஒரு அன்பு தன்னை கடைசியை நிரூபிக்கிற ஒரு கடைசி கட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஜீவனை கொடுத்து இவ்வளோதான் என்னால், இவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அதான் அன்புடைய கடைசி கட்டம். இயேசு அதை தான் சிலுவையில் செய்தார். ரோமர் 5 அதிகாரம் அதை நமக்கு போதிக்கிறது நம்ம பார்க்கணும். தேவன் நம்ம மேல் அன்பா இருந்தார்னு சொல்றோம். எதை வச்சு அன்பா இருந்தோம்? சிலுவையிலே அவர் நமக்காக ஜீவனை கொடுத்ததன் மூலமாக அறிந்து கொள்கிறோம் தேவன் என் மேல எவ்வளவு அன்பா இருந்தார் என்பதை. அவர் வந்தார் என்பது இல்லை, அவர் இந்த உலகத்தில் நிறைய நல்ல நல்ல காரியங்களை சொல்லி கொடுத்தாருன்றதுனால அல்ல, தம்முடைய ஜீவனை கொடுத்து he proved that this much I loved you, இந்த அளவாய் உன்னை என்ன பண்ணினேன், நான் அன்பு செலுத்தினேன் என்பதை உயிரை கொடுத்து அங்கே நிரூபித்தார் தேவன். அங்கே அப்ப he already proved the God's love is already proved one. தேவனுடைய அன்பு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட அல்லது உறுதி செய்யப்பட்ட வெளிப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது, முடிந்து போன ஒன்று. அது அன்பு காமிட்டி முடிச்சுட்டாரு. இப்ப ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய இடத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம். அதுக்கு பதில் கொடுக்குற இடத்துல அந்த அன்பை காட்டி இருக்கிறாரு. மறுபடியும் அந்த அன்பை நம்ம கொடுக்குற இடத்துல we are there அப்படின்றது தான் இந்த ஆராதனைகள், அவருக்காக வாழுகிற வாழ்க்கைகள், அவருடைய வார்த்தையை கை கொள்ளுதல், இது எல்லாமே எதை காமிக்குது? டூ இட் பை லவ்ன்றார். அன்பை புரிஞ்சுக்கிட்டு அன்பிலேயே அதெல்லாம் என்ன பண்ணுங்க நீங்க செய்யுங்கன்றது தான் இப்ப கிறிஸ்தவம் போதிக்கிற கோட்பாடு, அது பிரின்சிபல். அதுதான் டோன்ட் டூ இட் பை கம்பல்ஷன். கட்டாயத்தினால என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. வருத்தத்தினால அதை செய்யாதீங்க. அதனால தான் வருத்தப்பட்டு சபைக்கு வாங்கன்னு கூப்பிடுறதில்ல. ஹலோ, வற்புறுத்தி சபைக்கு வாங்கின யாரையும் கூப்பிடுறதில்ல. வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி ஏமாற்றி யாரையும் ஞானஸ்நானம் எடுக்க வைக்கிறது இல்லை. எதையுமே ஆண்டவருக்காக நீங்கள் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஏன்னா அவர் அப்படி விரும்பவே இல்லைங்க. இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி அவ்வளோ பெரிய அற்புதங்களெல்லாம் செஞ்சு வெளியே கொண்டாந்துட்டு என்ன திரும்ப சொல்லி கொடுக்குறாரு மோசே கிட்ட. ஏன்னா அவங்க கிட்ட ஒன்றுமே கிடையாது. தே ஆர் எம்டி ஹேண்ட்ஸ். 430 வருஷம் அடிமையாக இருந்தால் என்ன இருக்கும் பாருங்க, ஒரு ஆளுகையில் ஒன்றுமே இருக்காது. உயிரை தவிர, உடலை தவிர வேறு ஒன்றும் இருக்காது அவங்ககிட்ட. ஆனால் அவங்கள விடுதலையாக்கும் போது பாருங்க, தேவன் சொல்லியிருந்தபடியே பொன்னோடும் பொருளோடும் அவர்களை புறப்பட செய்தார். அவங்க கிட்ட பொண்ணு பொருள் எல்லாம் வந்ததுக்குரிய ஆதாரமே கடவுள் தான். ஒன்றும் இல்லாத ஆளுங்க, வெறும் கையில் இருந்த ஆளுங்களை நிரப்பி அவங்களை அனுப்பி வச்சது ஆண்டவர் தான். நிரப்பி வச்சு அனுப்பிச்சிட்டு இப்போ அவருடைய நாமத்துக்காக ஒரு ஆலயத்தை கட்டணும், ஒரு காரியம் நடக்கணும்னு வரும்போது மோசே கிட்ட சொல்றாரு, ஜனங்களிடத்தில் காணிக்கையை கொண்டு வரும்படியாக சொல்லு, கட்டாயத்தினாலோ வசனத்தினாலோ அல்லன்றார். ஹலோ, எப்படி சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. அவர் நினைச்சிருந்தா கட்டாயப்படுத்தி இருக்க முடியும், அவருக்கு அந்த உரிமை உண்டு, அந்த அதிகாரம் உண்டு. ஏன்னா ஒன்றும் இல்லாதவங்க கையில் பொன்னையும் வெள்ளியும் கொடுத்தது அவர் தான். ஓவர் நைட்டில் அவங்கள பணக்காரன் ஆக்குனது அவர் தான். அவன் நினச்சிருந்தான்னா நான் தான் கொடுத்தேன், ஒழுங்கு மரியாதை கொடுத்தது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுன்னு சொல்லியிருக்கலாம், மிரட்டி இருக்கலாம், வற்புறுத்தி இருக்கலாம், கட்டாயப்படுத்தி இருக்கலாம். பட் he never forced, because he wants them to giving sparingly by the heart of love. கடவுளுக்கு என்ன தேவை? அவன் உள்ளத்திலிருந்து எவ்வளோ அன்பை கொடுக்குறான்றதை கவனிக்கணும். இன்னைக்கு அதே கான்செப்ட் தான். அதுதான் பவுலும் பின்னாடி வந்த காலத்தில் அதை போதிக்கிறார். புதிய உடன்படிக்கையில் கொடுக்கறத பற்றி பேசும்போது, செருக விதைக்கிறவன் செருக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான்னு சொல்லிட்டு அதே வார்த்தையில் சொல்றார், அவன் கட்டாயமாயும் அல்ல வசனமாயும் அல்ல, தன் மனதில் நேமித்த. அந்த மனம்ன்றது தான் மனதுக்கு நேமிக்கிறது. எதை நேமிக்குது? அன்பு தான் நேமிக்குது. அன்பு தான் நம்ம தாங்க நேமிக்கிறது. உங்கள் வீட்டுக்கு யாரோ ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுப்போமே, அவங்கள நீங்கள் உபசரிக்கிற முறை, அவங்க மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறீங்கன்றது உபசரிக்கிற முறை என்ன பண்ணிடுறாங்க, காமிச்சிருது. வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க, தண்ணி வேணுமான்னு கேட்டுட்டு கொடுக்காமே இருக்கிறீங்கன்னா அவங்க மேலே இருக்கிற அன்பின் அளவு அவ்வளோதான் நியமித்து வச்சுருக்கிறீங்க. உங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சிறந்த ஒரு உணவை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்கன்னா யூ ஆர் ஷோயிங் யுவர் கிராட்டிடியூட் ஆஃப் லவ். உங்களுடைய அன்பின் அளவை என்ன பண்ணுறீங்க நீங்கள் அங்கே அந்த சாப்பாடு காமிச்சிருது, செயல் காமிச்சிருந்தாங்க, தீர்மானிக்குதாரு. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? கடமைக்காகல. ஒரு திருமணத்துக்கு போறீங்க, கிஃப்ட் தட் யூ ஆர் ஆஃபரிங். நம்ம ஊரில் அந்த பழக்கம்லாம் இல்லை இல்லையா? நம்ம ஊரில் எப்படின்னா இந்த வட்டி இல்லாத கடன் மாதிரி இருக்குது. 200 ரூபாய் வச்சாங்களோ அது 200 ரூபாய் என்ன பண்ணிடணும், பத்திரிக்கை வச்ச உடனே அவங்க எவ்வளோ கொடுத்தாங்க பாரு, எதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்க நம்ம ஆளுங்க. அதனால தான் வாழ்க்கையும் அப்படியே இருக்குது. வாழ்க்கை என்ன பண்ணுது, அப்படியே இருக்குது. நோட்டை போட்டு அவன் 200 ரூபாய் கொடுத்தானா 200 ரூபாய் கொடுத்து விடு, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒரு பைசா கிடையாது. அவ்வளோதானே கொடுத்தான் அவன். அவனை கடன்காரனா அவன் அப்படிதான். அவன் அப்படி கொடுக்கலாம், ஆனால் நீ எப்படி கொடுக்கணும்?
ஹலோ, நீ எப்படி கொடுக்கணும்? நீ யாரு? நீ அவனா? நீ அவன் கிடையாது. நீ யார்? நீ அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. பைபிள் எடுத்துகிட்டு போய் வீட்டு செல்ஃபில் வச்சா மூளையும் கழட்டி அதில் போடவே வச்சிருது. நீ அங்கேயே இரு, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் எடுப்பேன், அப்போ வந்து ஒட்டிக்கும், அது வரைக்கும் நீ அங்கேயே இரு, அது வரைக்கும் நான் என் ஊருக்காரன், இந்த உலகத்துக்காரன், இந்த புத்தி அந்த புத்தி எல்லா புத்தியும் வந்துடுது உள்ள. நீங்கள் கொடுக்கும் போதே உங்களுடைய அன்பு அதில் வெளிப்படணும். எது வெளிப்படணுங்க? நல்லது சொல்லுங்க. எது வெளிப்படணுங்க? அன்பு தான் வெளிப்படணும் உங்களுடைய செய்கையில், கொடுக்கறதுல, எல்லாத்துலையுமே. அதுதான் சொல்ல வரேன் நான். அதுக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? அதான் பாயிண்ட்டு. வேர் ஷுட் பி ஸ்டார்ட்? இட் ஸ்டார்டட் ஃப்ரம் காட். கடவுள்கிட்ட இருந்து தான் அதை ஆரம்பிக்கணும். எங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும்? அதை கடவுள்கிட்ட இருந்து ஆரம்பித்தா தான் சரியாக இருக்கும். ஏன்னா அதுதான் முன்னேறும் உங்களுக்கு, அதுதான் ஃபர்ஸ்ட்டு. அது சரியாக போச்சுன்னா மற்றது எல்லாமே லைஃப் ஸ்டைலில் இருக்க அடுத்து எல்லாமே எப்படி இருக்குவாங்க? சரியானதாக இருக்கும். நீங்கள் கடவுளுக்கு கொடுக்கறதே இந்த 200 கணக்கு மாதிரி பார்த்து கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ வாழ்க்கை முழுக்க அப்படி தான் இருக்கும். எல்லாமே மாறவே மாறாது. எவ்வளோ சொன்னாலும் என்ன பண்ணாதாங்க? மாறாது. மற்றவர்கள் யாருமே கிறிஸ்துவை உங்களை வாழ்க்கையில் பார்க்க முடியாது. they can't see Christ in you. உங்கள் ஊருக்காரனா தான் பார்ப்பாங்க. உலகத்துக்காரன் பரவாயில்லையா, நம்ம 200 வச்சு 200 எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டான் அவன். நம்ம வச்சது 200, அவன் 5000 எடுத்துன்னு வந்து வச்சிருக்கிறான் அவன். கூடவே நல்லா இருன்னு வசனத்தையும் வச்சு விட்டுருக்குறான் அவன். ஹலோ, நம்ம அப்படிலாம் சிந்திக்கிறதே இல்லை. ஜீவனையே கொடுத்து ஒருத்தர் அன்பை வெளிப்படுத்தி காமிச்சிட்டாரு. நம்ம ஆஃப்டர் ஆல் ஒரு மணியெல்லாம் நீங்கள் ஸ்பேரிங்லேயே யூஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். ஸ்பேரிங்னா ஏராளம் தாராளமாக. பிச்சைக்கார மாதிரி உட்காந்து கணக்கு போட்டு உட்காந்துருந்தீங்கன்னா கணக்கிலே தான் நிற்கும். நான்லாம் கூட நோட்டில் வாங்கி பார்த்துருக்குறேன், கணக்கு போட்டு நடத்தி பார்த்துருக்குறேன். ஒரு பேஜுக்கு மேலே தாண்டாது, தூக்கி போட்டுருவேன். இது செட் ஆகாது. திடீர்னு ஒரு நாள் ஆபியான உணர்த்துறாரு, சபையை சரியாக பண்ணு, எல்லாத்தையும் அழகாக பண்ணி விடுன்னு. கையை வச்ச 2.5 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு 2 மாதத்துக்கு முன்னாடி. அது பாட்டு போய்கிட்டே இருக்குது செலவு. வீட்லேயும் கேட்கல, யாரையும் கேட்கல, விசுவாசியும் கேட்கல, யாரும் கொடுக்கவும் இல்லை, நானும் கண்டுக்கல. அது பாட்டு கை வைக்கிறேன், போய்கிட்டே இருக்குது. 2 லட்சம் முடிச்சுட்டு போயிட்டு என் பேலன்ஸை போய் பார்க்குறேன், வெறும் 300 ரூபா இருக்குது. சரி, 300 ரூபாயும் அமைதியாக அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் பாருங்க. பார்த்தா அடுத்து ஒரு வேலை ஒன்று வருது. லடாக் பைக் ட்ரிப் கிளம்புனா எத்தனை பேர் வரீங்கன்னு வருது. 300 ரூபாய் வச்சுக்கிட்டு ஓகே சொல்லிட்டேன், கிளம்புறாங்க, நான் வரேன் அப்படின்ட்டேன். வரேன்ட்டு அது வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாருங்க உட்காந்து யோசிக்கிறேன், எவ்வளோ ஆகும் இதுக்கு. உட்காந்து போட்டு பார்க்குறேன். இதே போல் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் உட்காந்து கணக்கு போட்டு வந்து பிரசங்கத்தில் நிற்கும் போது மனசு அங்கலாய்க்குது. 2 லட்சம் ரூபாய் எடுத்துன்னு வந்து செலவு பண்ணிட்டு இப்போ கிட்டத்தட்ட 1.5 லட்சம் தேவைப்படுது உனக்கு. 10 ரூபாய்க்கெலாம் போயிட்டு வர முடியாது. யூடியூப்லாம் போடுறானுங்க பாருங்க, செம்ம ஃப்ராட் ஆகணுங்களாம். 20,000 ரூபாயில் எப்படி போயிட்டு வருவதுன்னு போடுறான் ஒருத்தன். 20,000 எப்படி போயிட்டு வருது? நம்ம ஊர்லேயே 20,000 ரூபாய் ஒரு நிமிஷத்துக்கு தாங்காது. 5,000 கிலோமீட்டருக்கு 20,000 ரூபாய்னா பெட்ரோல் எங்கே போகுது? 20 நாளைக்கு தங்குற இடங்க ரோட்லேயே தங்க முடியும்? எவ்வளோ பொருள் இருக்குது, எவ்வளோ விஷயம் இருக்குது அதில். நிற்கிற பிறகு 300 ரூபாய் வச்சுக்கிட்டு எப்படா போக போகிற நீ? வேற கொடுத்துட்டு எல்லாம் ஓகே சொல்லிட்டேன், எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு, கிளம்பிடுவேன். நீ வீட்லேயும் கேட்கக்கூடாதுன்ற உறுதியில் இருக்கிறேன், கேட்கக்கூடாது. போனானா பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டு படுத்துட்டு எழுந்து பார்க்குறேன், இருக்குது அக்கௌண்ட்டில், வானத்துலேருந்து கொட்டல. எதுக்கு சொல்கிறேன்? இஃப் யூ கிவ் ஸ்பேரிங்லி இட் வில் ரிட்டர்ன் பேக் டு யூ ஸ்பேரிங்லி. ஹலோ, நீங்கள் உதாரத்துவமாய் கொடுத்தால் தேவன் அதை எப்படி கொடுக்குறாரு? அதை உதாரத்துவமாய் கொடுப்பார். நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் ஊழியக்காரங்க, உங்களுக்கு எங்கே இருந்தவனா வரும், அது சொல்கிறதுக்கு நீங்கள் வெக்கப்படணும். அதுக்கு ஹலோ, உங்களுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது உலகத்தில். சொந்தக்கார கை காலெலாம் விழுந்து நீங்கள் அவங்களையாவது ஓரளவுக்கு பிடிச்சி வச்சுருப்பீங்க. புரியுதுங்களா இல்லையா? எங்கள் அம்மா அப்பா என் பொண்டாட்டியை தவிர எந்த சொந்தக்காரனும் எனக்கு கிடையாது. வரவனுக்கெல்லாம் நான் தான் நல்லா போட்டு சாப்பிட்டீங்களா, ஆம்பூர் பிரியாணி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நான் தான் போட்டு நல்லா சாப்பிட்டு வச்சு அமைச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஐ ஹாவ் நோ சோர்ஸ் பட் ஐ ஹாவ் த கிரேட்டஸ்ட் சோர்ஸ்.
ஒரு நம்பிக்கையும் கிடையாது. வந்து பிரசங்கம் பண்ணிட்டு அமைதியாக போயிட்டு படுத்து தூங்கி எழுந்து 4:30 மணிக்கு அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்க்குறேன், வந்திருக்குது. நம்புறீங்களா நீங்கள்? அதை யார்கிட்டையும் சொல்ல போகிறாங்க, இத்தனை லட்சம் ஆகும், எங்கள் வீட்டுக்கே தெரியாது இவ்வளோ ஆகும்ட்டு. நான் சும்மா ஒரு 20,000 30,000 தான் ஆகுன்னு சொல்லிட்டு போயிட்டேன் நான். ஆனால் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் உள்ளே வருது, உமக்குன்னு கொடுத்துருக்குறேன், நாளைக்கு அவனுக்கு கட்டி ஆகணும், ஆர்கனைசருக்கு ஒரு இன்ச்சு கூட என்ன பண்ணாது, குறையாது. ஹலோ, வரும்போது ட்ரெயினை தான் பிளான் பண்ணியிருந்தேன் நான். 2 நாள் அழகாக ட்ரெயினில் உட்காந்துக்கிட்டு இந்திக்கார பசங்க எல்லாம் பேசுவோம் பாருங்க, இங்கே சலூனில் சொல்லுவானுங்கன்னா 2 நாள் 3 நாள்லாம் ட்ரெயினில் வருவோம், நான் நல்லாயிருக்கும் நான். அதை இந்த வாட்டி அனுபவித்து பார்த்துடணும், டெல்லியிலேருந்து ட்ரெயின்லேயே வரணும் 2 நாள் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் அங்கே ஆண்டவர் ஒருத்தர் மூலியமாக எழுப்பி, நீ எதுக்குடா ட்ரெயின்லாம் போயின்னு இருக்கிற? மறக்கவே மாட்டேன் அந்த ஊர் பேர், சிசுன்னு ஒரு ஊர் பாருங்கள் இமாச்சலில். அந்த ஊரில் உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிட்டு இருக்கிறேன் சாயந்தரம் 5 மணிக்கு. 2 நாள் ஒரு இடத்துல போய் ரிமோட்டில் போய் மாட்டிக்கிட்டேன். இன்டர்நெட் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒன்றும் இல்லாத ஊர். அடித்து முடிச்சு வெளியே வந்துட்டோம். அங்கேருந்து ஒரு புக்கிங் நடக்குது, எனக்கு யாருனே தெரியாது, கன்னியாகுமரியில் இருக்கிறாரு. சொல்கிறார், லேலேருந்து சென்னைக்கு டிக்கெட் போட்டாச்சு, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, உங்கள் வாட்ஸ்அப்புக்கு 5 நிமிஷத்தில் டிக்கெட் வந்துடும், நாளைக்கு போகிறீங்க, நேராக ஏறி கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கிறீங்க. எதுவுமே நான் பண்ணல, காசு மட்டும்தான் நான் கொடுத்தேன். முடியுது வேலைங்க. எதுக்கு சொல்கிறேன், இஃப் யூ டூ ஸ்பேரிங்லி, நீங்கள் உதாரத்துவமாய் கொடுத்தால் தெய்வம் நிச்சயமாக அதை என்ன பண்ணுவார், உதாரத்துவமாய் உங்களுக்கு கொடுப்பார். நம்புறீங்களா நீங்கள் அதை? எகிப்தின் ஜனங்கள் வந்து அவங்க ஒன்றும் ரட்சிக்கப்பட்டவங்க கிடையாது. இஸ்ரேல் ஜனங்கள் ஓவர் நைட்டில் பணக்காரன் ஆனாங்களையா? ஆனது எதை வச்சு? இந்த எகிப்தின் ஜனங்களை வச்சு தான். எகிப்தின் ஜனங்கள்லாம் பெரிய தேவனுக்குன்னு கொடுத்தாங்களா, இல்லை கடவுளுடைய பிள்ளைங்கன்னு கொடுத்தாங்களா, இல்லை ஊழியம் செய்ய போகிறாங்கன்னு கொடுத்தாங்களா? ஒன்றுமே கிடையாது. God make their heart to give. தேவன் அவருடைய இருதயத்தை கொடுக்கும்படியாக செய்தபடியினாலே அவர்கள் கொடுத்தார்கள் இருக்குது. அப்போ நம்முடைய மைண்ட் செட் வந்து மாறணும். அதை தான் சொல்லி தரேன். யுவர் மைண்ட் செட் ஷுட் சேஞ்ச். உடைய எண்ணங்கள் மாறணும். எதுக்கு ஏற்ற மாதிரி? வசனத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்போ தான் வாழ்க்கையின் நிலை, வாழ்க்கையின் தரம், வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாமே என்ன பண்ணும், மாறும். அப்போ தான் விஸ்தாரமாகும், எலாபரேட் ஆகும். ஒரு சின்ன சர்க்கிள் இருந்து நீங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும், முன்னேற முடியும். போயிட்டு வந்தோடனே மனைவியிட்ட சொன்னேன், அடுத்தது இன்டர்நேஷ்னல் ரைட் போகிறேன்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, அப்படியே பேக் பண்ணி மரியாதை எங்கேயா போயிடுங்க, பொண்டாட்டி பிள்ளைங்க வீடு ஊழியம் எது இருக்கிறதா ஞாபகம் இல்லை போல இருக்குது. ஏன்னா இன்டர்நேஷ்னல் ரைடுன்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியாது. இந்தியா விட்டு வெளியே போகிறது, வெளியே போயிட்டு வண்டி ஓட்டுறது, அது இதை விட பல மடங்கு. எங்கள் அப்பாவுக்கு புரியாது நிச்சயமாக. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆக்டிவா வண்டியில் 30 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு அப்படியே சுற்றிட்டு வர்றது தான். அவர் சொல்லி கோரல, அவருக்கு அவ்வளோதான் வெளிச்சம். எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு ஒரு வசனம் எப்பவுமே தூண்டிக்கிட்டே இருக்கும். உலகம் முழுவதும் சென்று, எங்க முழுவதும் சென்று உற்றாத, உலகத்தை உற்றாத, எல்லாத்தையும் படைச்சி வச்சிருக்கிறேன், உருவாக்கி வச்சிருக்கிறேன், எல்லா மண்ணையும் கால் மிதிச்சுட்டு வந்துரு, எல்லா மண்ணையும் போய் பார்த்துட்டு வந்துரு. எல்லாராலையும் முடியாது, உன்னால் தான் முடியும், கிளம்பு. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? பாட்டு பாஸ்போர்ட் எடுக்கணும், நிறைய வேலை இருக்குது. எவ்வளோங்க பேலன்ஸ் இருக்குது? 100 ரூபாய் வச்சிருக்கிறேன் இன்னைக்கு. அதுக்கு இன்னும் பல லட்சம் செலவாகும். எங்கேருந்து வரும்? மனைவி கொடுத்துருவாள? இதுக்கப்புறம்லாம் கேட்டால் அவ்வளோதான் போல இருக்குது. 7 வருஷம் பொறுமையாக இருந்தாச்சு, கிடையாது. எங்கேருந்து வரும்னு எனக்கு தெரியும். கரெக்டாக என்ன பண்ணும், அது வரும். என்ன பண்ணும், அது வரும். ஏன்னா விதைச்சிருக்கிறேன். டாஸ்மார்க்லேயும் உலக உறவுகளையும் நான் விதைக்கல. ஐ எம் சோயிங் இன் யர் ரைட் ஃபீல்டு. எனக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தில் நான் சரியாக என்ன பண்ணியிருக்கிறேன், விதைத்திருக்கிறேன். 30, 60, 100 என்ன பண்ணுவேன், நான் பலனை பெறுவேன். அதை தான் நீங்கள் செய்யணுன்றார். மனம் புதுசாகிடுச்சுன்னா மைண்ட் அப்படி தான் மாறும், எலாபரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ஆனால் மட்டும்தான் பாருங்க, யூ வில் ஸ்டார்ட் டு ஸ்பேரிங்லி கிவ். அப்போ கடவுள் பாருங்க, யாரையுமே வந்து வற்புறுத்தி மிரட்டி நீங்கள் கொடுத்தாதான்லாம் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களை ஓவர் நைட்டில் அவங்கள ஆசீர்வதிச்சு பெரிய கோடீஸ்வரங்களை ஆகிட்டு சொல்கிறாரு, உற்சாகமாய் மனப்பூர்வமாய் கொடுக்குற இடத்துல மட்டும் என்ன பண்ணு, வாங்கு. எப்படி சொல்கிறார் பாருங்க, உற்சாகமாய் மனப்பூர்வமாய் மனதிலிருந்து. அதை எதை பாயிண்ட் அவுட் பண்ணுறேன்,
மனம் என்பது அது நம்முடைய உள்ளம் என்பதே பாருங்க, அது அன்பை சார்ந்த ஒரு விஷயம். How much we love, that much we give. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? நேரமே இல்லை, நேரம் இருக்குது, 24 மணி நேரம் இருக்குது. ஏன் கொடுக்கல? பிகாஸ் we don't have love, that's all. அவ்வளோதான் பாயிண்ட். அங்கே பேசுறது புரியுது. அது கடவுளாக இருந்தாலும் சரி, மனுஷர்களாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, if you are not giving time, நேரத்துக்கு கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? there is no love. If you have love, you will give the time, you will give the money, you will give everything. Finally, you will give your life. உயிரையே கொடுக்குறீங்க. உயிரை விட இதெல்லாம் நேரமும் பணமும் பொருளுமா பெருசு கிடையாது. அப்போ அன்பின் பாயிண்ட் அதான் பாருங்க. அப்போ உங்கள் சரீரங்களை ஜீவனுள்ள பலினா அதுதான். பலினா அந்த பலி செலுத்திட்டா அந்த உயிருக்கு அந்த அந்த மிருகத்துக்கு அங்கே உயிர் இருக்க வாய்ப்பே இல்லை, செத்து போயிடும். அது துண்டு துண்டாக தகனம் பண்ணிடுவாங்க. சொல்றாரு, உங்கள் சரீரங்களை நீங்கள் அப்படி தானே பண்ணணும், ஜீவனுள்ள பலிகளாக ஒப்பு கொடுக்கணும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அதுக்கு இயேசு முன்னாடி எல்லாமா நம்ம பார்த்தோம். He loved us, so he accept the cross and he give the life. சிலுவையில் அவர் சிலுவையிலே மரித்து தம்முடைய ஜீவனை அவர் என்ன பண்ணினாராங்க? உறுதி செஞ்சுட்டார். இப்போ திருப்பி நம்மள என்ன பண்ண உயிர் கொடுக்க சொல்லியிருக்கிறாரா? அங்கே பாயிண்ட் அங்கே தான் வருது. நம்மளை உயிரெல்லாம் கொடுக்க சொல்ல. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாரு? அன்பினால் எல்லாவற்றையும் செய்யுங்கன்றது தான் பாயிண்ட். ஆராதிக்கிறீங்களா? டூ இட் பை லவ். எதனால் ஆராதிங்க? நீங்கள் அன்பினால் ஆராதிச்சிங்கன்னா பாருங்க, அது அழகாக இருக்கும். வாட் எவர் யூ டூ பை லவ், இட் ஷோஸ் அண்ட் சீம்ஸ் ஸோ பியூட்டி. அன்பினால் நீங்கள் எது செஞ்சாலும் அது பார்க்க எப்படி இருக்கும்? அது மிகவும் அழகானதாக இருக்கும். நம்புறீங்களா நீங்கள்? அதை ஆராதனை அழகாக இருக்கணும் அப்படின்னா யூ ஷுட் டூ காட் பை வர்ஷிப் பை லவ். கடவுளுக்கு எதுவும் ஒன்று செய்கிறீங்க, டூ இட் பை லவ், இட் சீம்ஸ் ஸோ பியூட்டி. அன்பினால் நீங்கள் எது செஞ்சாலும் எப்படி இருக்கும்? அது அழகாகவே இருக்கும். இப்போ அதை தான் இங்கே போதிச்சிருவார். ஆண்டவர் அன்பு செலுத்திட்டார். நம்முடைய அன்பு ஒன் சைடாக இருக்கக்கூடாது. ஒரு அன்பு கொடுத்தவருக்கு மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்? திரும்பி வி ஷுட் ஷோ அண்ட் வி ஷுட் பி கிவ் அவர் லவ். சரி, இதில் பார்க்கும்போது கடந்த வாரத்தில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். என்னது? அன்பை கொடுக்குறோம். நிறைய நேரத்தில் குடும்பத்தில் உறவுகள்லாம் அன்பு கொடுக்கும்போது நம்ம எப்படி கொடுக்குறோம்? என்னால் முடிஞ்சது, எனக்கு தெரிஞ்சது, இப்படி தான் கொடுக்குறோம். நம்ம ஆப்போசிட் சைடில் அந்த உள்ளம் அதை ஏற்றுக்கிறதான்னு கவனிக்கிறதே இல்லை, இல்லையா? அதனால தான் அன்புன்ற பேரில் நிறைய கொடூரமான விஷயங்கள்லாம் நடக்கிறத உலகத்தில் பார்க்குறோம். ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஆளுக்கும் ஒரு மனசு இருக்குது, உள்ளம் இருக்குது. அதை என்ன பண்ண வேண்டும்? அதை ஏற்றுக்கொள்கிற விதத்தில் உங்களுடைய அன்பு ரொம்ப மென்மையானதாக, ரொம்ப சரியானதாக இருக்கணும். நம்ம மனிதர்கள், நம்ம மிருகங்கள் அல்ல. இப்போ மனுஷங்களா இருக்கும்போது பாருங்க, அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அப்போ கடவுள்னு வரும்போது அதே தான் பாயிண்டாங்க. கடவுளுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்கிற மாதிரி நம்முடைய அன்பு என்ன பண்ணணும்? நாங்கள் கொடுக்கணுமே தவிர என்னால் முடிஞ்சது, எனக்கு தெரிஞ்சது நான் கொடுக்குறேன்னு சொல்றது சரியானது இல்லை. ஹலோ, என்னால் முடிஞ்சது, என்னால் தெரிஞ்சது நான் கொடுக்குறேன்றதுக்கு பேர் அன்பு இல்லை. அதான் கடந்த வாரம் அதெல்லாம் டீப்பாக பேசிடுறேன். பிள்ளைங்கிட்ட என்னால் முடிஞ்சது, எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான் அப்படின்னு செய்ய மாட்டீங்க நீங்கள் எதுவுமே. You will start to understand and you will give your best. உங்களுடைய சிறந்ததை உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறீங்க? நீங்கள் கொடுக்குறீங்க. எதை காமிக்குது? இட் ஷோஸ் யுவர் லவ். அவ்வளோதான். உங்களுடைய அன்பு அதை காட்டுது. அன்பு எப்பவுமே தன்னுடைய சிறந்ததை அது கொடுத்துருவாங்க. அப்போ ஆண்டவர் இடத்துல அன்பு செலுத்துறதும் அதே தான். லவ்விங் காட் அப்படின்றது என்னது? சிறந்த விதத்தில் அவரை அன்பு கூறுவது, சிறந்த விதத்தில் அவரை ஆராதிப்பது, சிறந்த விதத்தில் நம்முடைய அன்பை அவருக்கு செலுத்துகிற ஒரு விஷயம். சரி, அப்போ அதில் கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருந்தேன். கர்த்தருடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளுகிற விதத்தில் அன்பு கூறுவதே புத்தி உள்ள ஆராதனை. யாருடைய இருதயம்? சொல்லுங்களேன். ஆமாம், உங்களுடைய நீங்கள் கொடுக்கிறது, செய்கிறது, ஆராதிக்கிறது எல்லாமே. ஹலோ, யாருடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளணும்? யாருடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளணும்? உங்களுக்கு சுய திருப்தி உண்டாகிறதுனால அது அன்புன்னு ஆகிடாது. சொல்லிடுறேன். நான் போயிட்டேன், நான் கை தட்டிட்டேன், நான் பாடிட்டேன், என்னால் முடிஞ்சது எதோ கொடுத்துட்டேன், வந்துட்டேன். தட் இஸ் நாட் எனஃப் இன் லவ். சரியான அன்பு என்னது? சரியான விதத்தில், அவர்கள் ஏற்றுக்கொள்கிற விதத்தில், அவர்களுக்கு அது திருப்தி அளிக்கிற விதத்தில் இருந்தால் மட்டுமே அதுக்கு பேர் என்னது? அன்பு.
கர்த்தருடைய இருதயம் ஏற்றுக்கொள்கிற விதத்தில் என்னுடைய அன்பை நான் என்ன பண்ணணும், அங்கே கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்குது. சரி, அப்ப இந்த கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவாறு நான் அன்பை கொடுக்கணும்னா அதுக்கு உலகத்துல பாருங்க பல தடைகள் இருக்குது, பல சேலஞ்சஸ் இருக்குது, சவால்கள் இருக்குது. அதுல ஒரு விசுவாசிக்கு ரெண்டு விஷயம் பெரிய சேலஞ்சா நிற்குது. எதுக்குன்னா, கடவுளுடைய இருதயம் ஏற்றவாறு அல்லது கடவுளுடைய இருதயம் எதிர்பார்க்கிற மாதிரி அன்பை கொடுக்காம தடையா இருக்கிறதுக்கு ரெண்டு விஷயம் உலகத்துல ஒவ்வொரு விசுவாசிக்கும் சேலஞ்சா நிற்குது. கடந்த வாரம் அதை பார்த்தோம் இல்லையா? என்னது? ஒன்று ரிலேஷன்ஷிப், உறவு முறைகள்னு சொல்றோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெட்டீரியலிசம், பொருள் ஆசைன்னு சொல்றோம். மெட்டீரியலிசம் அண்ட் ரிலேஷன்ஷிப். இந்த ரெண்டு விஷயம் தான் பாருங்க கடவுளுடைய உள்ளம் எதிர்பார்க்கிற அன்பை கொடுக்க முடியாம தடுக்குது. மனிதனுக்கும் இருக்கிற அன்பை பார்த்தீங்கன்னா அதுல பல விஷயம் இருக்குது. மனிதனை இன்னொரு சக மனிதனை அன்பு செலுத்த முடியல, அது அவன் ஏற்றுக்கொள்கிற மாதிரி அன்பு கொடுக்கலன்னா அவனுக்குள்ள பல விஷயங்கள் ஆப்ஸ்டிக்கலா நிற்குது. ஏதோ ஒன்று விஷயம் அவங்களுக்கு ஒத்து போகாம இருக்கலாம். அது நம்ம ஊர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்குது. லிஸ்ட் அவுட் பண்ணீங்கன்னா இந்த ஊர்ல இருக்கிற அதனால பிடிக்கலன்னு, இந்த ஜாதியில பிறந்திருக்கிற அதனால அன்பு செலுத்த முடியலன்னுமா, இந்த ஸ்கின் கலர்ல இருக்கிற, இப்படி கருப்பா இருக்கிற, இல்லை ப்ரௌனா இருக்கிற, இப்படி இருக்கிற, ஸோ ஐ டோன்ட் லவ் யூ. ஏன்னா அது லவ் பண்ற ஆளுங்களை போய் பாருங்க, அன்பு செலுத்துற ஆளுங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். நீ ஏன் ஊருக்கானல, அதனால இயற்கையாகவே உன் மேல ஒரு அன்பு இருக்குதுன்னுமா. உன்னுடைய ஸ்கின் கலர் எனக்கு பிடிச்சிருக்குதுன்னுமா, என்னன்னு சொல்லிட்டு கிடப்பான். அந்த அன்பு செலுத்தாததுக்கும் அதை அப்படியே ஆப்போசிட்டா திருப்பிடுவான். ஏன் அன்பு செலுத்துறன்னு கேட்டீங்கன்னா இவ்வளோ விஷயங்களும் வரும். ஆனால் கடவுள்கிட்ட அன்பு செலுத்துவதுன்னு வரும்போது ரெண்டு விஷயங்கள், முக்கியமானதாக ரெண்டு விஷயங்கள் இருக்குது. இந்த ரெண்டு விஷயங்கள் தான் நம்ம கடவுளுடைய உள்ளம் எதிர்பார்க்கிற அன்பு கொடுக்க முடியாமல் பெரிய தடையாக இருக்குது. அதில் ஒன்று உறவு முறை, இன்னொன்று பொருளாசை. ரெண்டும் இது ரெண்டுத்தை மட்டும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா, இஃப் யூ ஆர் ரைட்லி ஹேண்டிலிங் த ரிலேஷன்ஷிப் அண்ட் மெட்டீரியலிசம், நீங்கள் உறவுகளையும் அல்லது பொருளையும் நீங்கள் ரெண்டுத்தையும் மட்டும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா, நான் சொல்கிறேன் ரோமர் 12:1 சொல்ற மாதிரி, உங்கள் சரீரங்களை நீங்கள் ஜீவனுள்ள பலியா ஒப்பு கொடுத்து இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனைன்னு வந்துருவாங்க. யூ ஆர் டூயிங் த இன்டெலிஜென்ட் வர்ஷிப், யூ ஆர் டூயிங் த வைஸ் கைண்ட் ஆஃப் வர்ஷிப்னு வந்துருவாங்க. இது ரெண்டும் மட்டும் சரி பண்ணிட்டான். அதுல ஒன்றை கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், ரிலேஷன்ஷிப்பை. அதுக்கு உதாரணமா தாவீதை எடுக்கணும். தாவீதை எடுத்து ஏன் எடுக்கணும்னா, தாவீதை பற்றி ஆண்டவரே ஒரு சாட்சி கொடுக்குறார் சவுல் கிட்ட, சாமுவேல் மூலமா. சாமுவேல் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை அவர் தெரிந்து கொண்டு விட்டாராம். யாரை தெரிந்து கொண்டிருக்கிறாராம்? ஆண்டவர். ஆண்டவருடைய கனெக்டிவிட்டி எங்க இருக்குது பாருங்க. தாவீது ரொம்ப மென்மையானவன், ரொம்ப சாஃப்டானவன் அப்படிலாம் எடுத்துக்கலையா? எப்படி எடுத்துக்கிறாரு அவனை? தாவீது ஏழை, ஆடு மேய்க்கிறான் அப்படிலாம் அந்த கேட்டகரிலாம் பார்த்து எடுத்துக்கல. நிறைய பேர் அப்படி போதிச்சு வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் சப் கேட்டகரியில வருது. அப்படிலாம் இருந்தும் அவனை நேசித்தார். ஆனா தாவீதை மெயின் கோர்ஸ் அவனை தேவன் அன்பு செலுத்தினதுக்கான ஒரே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய உள்ளம் அல்லது அவனுடைய இருதயம். அதை தான் ஆண்டவர் சொல்றார், தம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனை தேவன் என்ன பண்ணினாராங்க? அங்கீகரித்தால், அது தெரிந்து கொண்டார். அப்ப தாவீதுடைய இருதயம் எப்படி இருந்தது? இதை பார்த்துட்டாலே, அவனுடைய லைஃப்பை நம்ம லேர்ன் பண்ணிட்டாலே, நான் சொன்ன பாருங்க, கடவுளுடைய உள்ளம் எதிர்பார்க்கிற அந்த அன்பை நம்மளால கொடுத்துட முடியும். தாவீதுடைய லைஃப்ல இருந்து அதை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ரிலேஷன்ஷிப், how David handled the relationship and given his complete love towards God. அவனுக்கு சவாலா இருந்த உறவை எப்படி அவன் சந்தித்து அல்லது அந்த சவாலை மேற்கொண்டு எப்படி தேவனுடைய இருதயம் எதிர்பார்த்த அந்த அன்பை அவனால கொடுக்க முடிஞ்சது அப்படின்றத கடந்த வாரம் நம்ம பார்த்துருக்கோம். என்ன சம்பவம்? தேவனுடைய உடன்படிக்கை பற்றி எதிர்க்கிட்ட இருக்குது. அங்கிருந்து அதை போரிட்டு சண்டை போட்டு மறுபடியும் தன்னுடைய ஊருக்கு தாவீது கொண்டு வரான். கொண்டு வரும்போது அது ஒரு பெரிய கொண்டாட்டத்தோடு ஆடல் பாடலோடு அதை கொண்டு வரான். கொண்டு வருகிற சமயத்தில் அவன் நேசித்து ஒரு மிகப்பெரிய, அவனுடைய உயிரியை பணயம் வைத்து திருமணம் செய்திருந்த ஒரு மனைவி இருக்கிறான். அவள் யாருன்னு பார்த்தா, முன்னாள் ராஜாவுடைய இளைய மகள் மீகால். சாதாரண ஒன்றும் திருமணம் செய்யல. கடந்த வாரம் அதெல்லாம் சொல்லியிருந்தனால ஒரு பெரிய ஒரு போராட்டத்தின் மத்தியில, நம்ம ஊர் லாங்குவேஜ் சொன்னா, David loved and married her. காதலித்த அவளை திருமணம் செய்து கொண்டான். அதுல ஏதாவது தப்பு இருக்குதான்னு கேட்டீங்கன்னா ஒரு தப்பு கிடையாது. காதல தப்பு இல்லைன்னு பேசுற ஒரே ஆள் நானா தான் இருப்பேன். தப்பு இல்லை, அது சரியான ஆளா இருக்குதான்றதான் முக்கியம். ஹலோ, உங்களுக்கு ஏற்ற ஆளா இருக்குதான்னு தான் முக்கியம். அதுல ரொம்ப முக்கியம், காதல் ரொம்ப முக்கியம்.
ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆண் இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் குணம் அது இது அதெல்லாம் இருக்குது. பேசுறது புரியுதா இல்லையா? எப்படி நீங்கள் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணலாம்? காதலை ஆதரிப்பீர்களா? நீங்கள் மோசமானவர்கள்னா உங்கள் பைபிள் உன்னத பாட்டுன்னு ஒன்று இருக்கும், மரியாதை கிழிச்சு தூக்கி போட்டு அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட பேசுங்க. உன்னத பாட்டை பைபிள் வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து காதல் தப்புன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா வாயிலே குத்துவேன். அப்போ நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்களா? செய்ய சொல்கிறீங்களா? அன்பு தான் செலுத்த சொல்கிறேன். ஹலோ, அன்பு தான் செலுத்த சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், நீங்கள் எக்கடாவது கெட்டு போங்க. காதலில் வந்து எப்படியாவது நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்கன்றது அது நீங்கள் ஹவ் யூ ஆர் யூஸிங். இந்த கையில் கத்தியை கொடுத்துட்றேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் சர்வே பண்ணிக்கலான்ட்டு. அதை வச்சு நீங்கள் வாழ போகிறீங்களா இல்லை அதை வச்சு சாக போகிறீங்களான்றது ஹவ் யூ ஹேண்டிலிங் இட்ன்னு இருக்குது. ஆனால் சொல்லி ஆகணும், உங்கள் கையில் கத்தி இருக்குது, யூ ஹாவ் ஆல் ரைட்ஸ் டு டூ இட். ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? காதல் என்பது ஒரு கல்யாணத்துக்கான ஒரு முன்னோட்டம் அல்லது பின்னோட்டம், எப்படி ஒன்று எடுத்துங்க, என்ன கருமமோ சரி எப்படியோ ஒன்று. நமக்கு அந்த அளவுக்கு அதில் நாலேஜ் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதனால் ரொம்ப டீப்பாலாம் அதுக்குள்ளே போய் பேச முடியாது. நம்ம ஏதோ 2-3 பேரை காதலிச்சிருக்கிறோம், அனுபவம் இருக்குதுன்னா எடுத்து பேசலாம் பக்கமாக. அதை பற்றி அனுபவம் கிடையாது, அன்பை பற்றி தான் நமக்கு நிறைய தெரியும். அதை பற்றி என்ன தெரியும்? அது செய்யலாமா? செய்யலாம். அதுக்கு ஒரு வயசு இருக்குது, அதுக்கு சில ஸ்டேட்டஸ் இருக்குது. என்ன ஸ்டேட்டஸு? ஒழுங்காக படித்து முடிக்கணும், ஒரு வேலைக்கு போகணும், நான் சம்பாதிக்கணும், என் கையால் நான் சம்பாரித்து என்ன நான் பார்த்துக்கணும், அப்புறம் யோசிக்கணும், இந்த பணத்தை வச்சு இன்னொருத்தி வந்தானே அவளையும் நான் பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் அந்த பணத்தை வச்சு அதுக்கு குட்டி போடும், அதை நான் பார்த்துக்கணும். இதெல்லாம் முடியும்னா பாரதி பாடின மாதிரி காதல் செய்வீர் காதல் செய்வீர் நீங்களும் என்ன பண்ணலாம்? பாட்டு பாடலாம். இல்லைன்னா தாடி வளைச்சிக்கிட்டு சினிமா பாட்டு தான் பாடணும். காதல் வளர்த்தேன் பாட்டு ஆளுக்கும் கல்யாணம் ஆகல, உங்களுக்கு என்ன போன போகிறதில்ல, கடைசி வரைக்கும் அமைய போகிறதில்ல. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இவ்வளோ தான் சிம்பிளான லாஜிக்கு. அதனால் அது தேவையா தேவையில்லையா, அது தேவையான ஆணியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஆனா பெண்ணான்னு முடிவு பண்ணிக்கிடுங்க. ஏன்னா இன்றைக்கி அதுதான் பெரிய சவாலாக இருக்குது இன்றைக்கி சமுதாயத்தில். ரெண்டாவது ஸ்பிரிச்சுவலாக அது ஓகேவான்னு பாருங்க. ரெண்டாவது அதான் முக்கியம் அங்கே பாயிண்ட்டு. ராஜாவோட பொண்ணாகவே இருக்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய பொண்ணாகவே இருக்கலாம், ஆனால் அவள் புத்தி என்ன, அவள் சுவாபம் என்ன, அவளுடைய பழக்கம் வழக்கம் என்ன? ஹலோ, நிறைய நேரத்தில் இந்த ரொம்ப பக்தியான குடும்பத்தில் தான் பார்த்தீங்கன்னா கடவுளை எதிர்க்கிறவங்களாம் பிறக்கிறான். இன்னைக்கு கிறிஸ்தவத்தை எதிர்க்கிறவங்களாம் யாருன்னு போய் பார்த்தா எல்லாம் கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்தவனா இருக்கிறான். அப்போ இந்த ஸ்கூலில் என்ன தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இந்த ஸ்கூல்லேருந்து என்ன தான் கற்று வச்சுருந்தாங்கன்னு தெரில. ஹலோ, நானும் ஊழியம் செய்கிற குடும்பத்திலே பிறந்திருக்கிறேன் பாருங்க. நான் ஒரு கட்டத்தில் பைபிளையும் வெறுத்துட்டேன், ஆண்டவரை தவிர எல்லாத்தையும் வெறுத்துட்டேன். ஆண்டவர் வந்து ஒதுக்கிட்டேன். ஒழுங்காக அப்படி ஓரமாக போயிடும், என்கிட்டயே வராதிங்க, டோன்ட் கம் டு மீ. நான் சொல்கிறது 25 வருஷத்துக்கு முன்னாடி கதை. நீர் இருந்தீர்னா பணக்காரன் ஆக முடியாது, நீர் இருந்தீர்னா இந்த உலகத்தை அனுபவிக்க முடியாது, நீ இருந்தீர்னா இந்த உலகத்தின் சந்தோஷங்கள் எதுவுமே இருக்காது. ஸோ கேடாவே ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு பைபிளை தூக்கிட்டு இதெல்லாம் போக முடியாது. எங்கள் அப்பா அம்மாரில் ஒரு வாழ்க்கையே வாழ முடியாது. அவர் வாழ்வார், அவர் தலையெழுத்து, எனக்கு அது கிடையாது. அவர் ஒதுக்க வேண்டியதாகிடுச்சு. புரியாததுனால கடவுளை வந்து அப்படி ஓரமாக நில்லும். ஏன்னா அவர் இதுக்கெல்லாம் எதிரானவர் நினச்சிக்கிட்டேன் நான். அப்படி தான் போதிச்சாங்க எங்களுக்கு. சொல்லுவாங்களே, எங்கள் சர்ச்சில் வந்து ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. கழுத்து அப்படி திரும்பிச்சுன்னா டேர்ன் பண்ணிவிடுவார் அவர் பாஸ்ட். ஆட்டோமேட்டிக்காக பிரசங்கத்திலே கிழிச்சிடுவார். இன்றைக்கி 3 பேர் இறக்கணும் இல்லையா, இதோட மோசமானதெல்லாம் பண்ணுவார். அவர் எழுந்து வெளியே போனிடுவார். போன்னு சொல்லிட்டு போனால் கூட பரவாயில்ல, அவங்கள பற்றி ஆதி முதல் அந்த மாதிரி இருக்கிறத கிழிச்சு தொங்க விட்டு நாளைக்கு அவங்கள பார்த்தோன்னா இவனா கொடூரமானவன்ற அளவுக்கு சிந்திக்க வச்சுருவார். அந்த மாதிரி பண்ணிவிடுவார் அவர். அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாள் நான். ஆனால் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது பாருங்க, இந்த தனித்தனியாக பிரித்து வச்சாதான் ரொம்ப வசதியாக இருக்குது. தப்பு அங்கே தான் நிறைய நடக்குது, பிரச்சனை அங்கே தான் நிறைய வந்துச்சு. நான் பார்த்தேன், தனித்தனியாக இந்த ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக பிரித்து தனித்தனியாக உட்காருவோம். ஒரு பரிசுத்த வெங்காயமும் கிடையாது. ரொம்ப ஈஸியாக இருக்குது. அம்மனி என்ன போட்டு வந்திருக்கிறா, எங்கே உட்காந்துருக்கிறா அப்படின்றது ரொம்ப வசதியாக இருக்குது. மிக்ஸ் பண்ணி உட்காந்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும்னு பார்க்குறேன். சர்ச்சஸ்லாம் மிக்ஸ் பண்ணி உட்காந்துட்டோம்னா எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் அது இதுன்னு போட்டு வந்து உட்காந்துருச்சுன்னு வச்சிங்களேன், யார் உட்காந்துருக்கிறானே தெரியாது. சென்னையில் ஒரு சர்ச்சில் போய் ஓஷிப் அட்டன் பண்ண பாருங்க. ஆரம்பத்தில் எனக்கு முன்னாடி ஒருத்தர் உட்காந்துருந்தார். அவர் ஆண் எனக்கு தெரியாது. அவர் நல்லா டிஷர்ட் போட்டு ஒரு ஜீன்ஸ் போட்டு இப்படி கால் மேல் கால் போட்டு முடி நல்லா இப்படி இடுப்பு வரைக்கும் இருக்குது, பின்னாடி இப்படி எடுத்து விட்டுருக்கிறார், சேர் வரைக்கும் இருக்குது.
அந்த முடி பெண்கள் கூட அப்படி மெயின்டைன் பண்ணியிருக்க முடியாது, அவ்வளோ அழகாக ஸ்ட்ரெயிட்டனிங் பண்ணி அப்படி பலன்னு இருந்தது. நான் கூட ஆச்சரியப்பட்டேன், பரவாயில்ல சர்ச்சுக்கு இப்படிலாம் வராங்களே, கொண்டையும் எண்ணெயும் போட்டுக்கிட்டு எண்ணெயை அப்படி ஊற்றிக்கிட்டு ஒழுவிக்கிட்டு, அந்த மாதிரி மூஞ்சிங்களை தான் நான் பார்த்துக்கிறேன் சர்ச்சில். இங்கே பார்த்தா நல்லா பலன்னு வந்து உட்காந்துருக்கிறாரு, பரவாயில்லையே. அவர் வந்து அப்படி முன்னாடி உட்காந்துருக்கிற பாருங்க, அவர் வாசனை அப்படி, அவர் பர்ஃப்யூம் அப்படி ஒரு வாசனை. சர்ச்சுன்னா இப்படி தான் யாருங்க, ஏன்னா ஏசி வேற அது, இப்படி தானே இருக்கணும். பரவாயில்ல, முன்னாடி டீசெண்டாக யாரோ ஒரு அம்மா உட்காந்துருக்குதுன்னு பார்த்தேன். காணிக்கு அப்போ எழுந்து இப்படி திரும்பினா இருப்பாருங்க, எனக்கு மட்டும் அதிர்ச்சி இல்லை, என் பக்கத்தில் உட்காந்துருந்தவங்க பின்னாடி அத்தனை பேருக்கு அதிர்ச்சி. யோ இவர் ஆம்பளையா, இவரு கிட்டார் வாசிக்கிறார் அந்த சர்ச்சில், அவரு பார்த்தேன் அவரை, ஆம்பளையா இவரு, அவருக்கு பிடிச்சிருக்குது வளர்க்குறாரு. இப்போ வசனம் எடுத்துப்பாங்க நம்ம ஆளுங்க, ஆண்கள் நீளமான முடியை ஸ்கேல் வச்சு அளந்து கொடுத்துருங்க, இவ்வளோதான் கட் பண்ணணும், இவ்வளோதான் ஆண்களுக்கு இருக்கணும்ட்டு. அவனுக்கு வளர்ந்து வச்சுக்கிறான், அவனுக்கு பிடிக்கலன்னா வெட்டி போடுறான். ஹலோ, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா சர்ச்சுக்குள்ளே எது பிரச்சனை? இதுதான் பிரச்சனையா இருக்குது. தேவனை நான் முழு உள்ளத்தோடு அன்பு கூர்ந்தா கொலை பண்ணிட்டே ஒருத்தன் பக்கத்தில் உட்கார்ந்தாலும் என்னப்பா பிரச்சனை, ஏன்பா பண்ண, பரவாயில்ல, ஆண்டவர் ஒன்று என்ன பண்ணுறாரு, நேசிக்கிறாரு. அது சொல்கிற அந்த உள்ளமும் அந்த பக்குவமாக வளர்றதுக்கு பேர் தான் அன்பு. அது இல்லை, அது வளரணும். தாவீது அப்படி தான் ராங்காக ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணுறான். வளர்ச்சி பாருங்க, யாரும் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அவனுக்கு. லவ் பண்ணுறான், கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தா பெரிய தலைவலியாக இருக்குது அவனுக்கு. குடும்பம் நடத்துறதை தவிர மற்ற எல்லா வேலையும் பார்க்குறான். குடும்பம் நடத்துகிற ஆளுங்க பாருங்க, புருஷன் ஊழியக்காரனாக இருந்தாலும் என்ன இருந்தாலும் அதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறதுக்கு ஒன்றும் வேலை இருக்காது. குடும்பம் நடத்துறது இல்லை. அவளை பார்வை எல்லாமே இதில் இருந்தது. ஒரு ராஜாவை கல்யாணம் பண்ணியிருக்கணும், அவனை வச்சு ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கையை வாழணும். அதுக்கு இவனுடைய கிரியைகள் அல்லது செய்கைகள் தடையாக இருக்குது. எப்படி, இவன் 6 நாளும் குழந்தை அழாம பார்த்துங்க, அடிச்சு வெளுத்துருவேன். நான் லாஸ்ட் டைம் இது சத்தம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன் நான். அவளை பொறுத்த வரைக்கும் என்ன, ராஜா கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு மதிப்பு மரியாதை கனம் இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தா அப்படி தெரியல. ஒரு 6 நாள் அரண்மனைக்குள்ள இருக்கிற வரைக்கும் எல்லாரும் மதிப்பு கொடுக்குற மாதிரி இருக்கிறான், போய் யுத்தம் பண்ணிட்டு வரான், பார்த்தா ராஜான்ற ஒரு மரியாதை இருக்குது. ஆனால் இந்த 7வது நாள்னு வரும்போது, அல்லது கடவுளுக்குன்னு தன்னுடைய வாழ்க்கைன்னு வரும்போது, இவனுடைய கெட்டப்பே கம்ப்ளீட்டாக மாறுது, அவனுடைய செட்டப் எல்லாமே மாறிடுது, அவனுடைய உள்ளம் பேச்சு நடக்க எல்லாமே மாறிடுது. எந்த அளவுக்கு மாறிடுது, இவள் பார்த்து பரியாசம் பண்ணி உன்னால என் மானம் போதுறான்னு சொல்ற அளவுக்கு அவனுடைய ஆக்ஷன்ஸ் மாறிடுது. அதுதான் நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். ஒரு மனைவி தன் நேசித்து திருமணம் செய்த மனைவி இந்த அளவுக்கு தன்னை ரொம்ப கீழ்த்தரமா நடத்தும் போது, இப்ப ரிலேஷன்ஷிப் இல்லை கடவுளான்னு வருது. அங்க பாயிண்ட் அங்கே தான். உறவா, நான் நேசித்து திருமணம் செஞ்ச இவளா இல்லை கடவுளா, யாரை நான் முன்னிறுத்துவது, யார் எனக்கு முக்கியம், இப்போ யாருக்கு நான் கனப்படுத்துவது, யாருடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளுகிற விதத்தில் என்னுடைய அன்பை நான் வெளிப்படுத்தணும் அப்படின்னா, தாவீது பாருங்க, அவனும் நம்மள மாதிரி தான், கடவுளை நேராக பார்த்ததில்லை, கடவுள் ஒன்றும் அவங்ககிட்ட நேராக வந்து பேசிக்கிட்டோம் இல்லை. நீங்களும் நானும் எப்படி ஆவியில் ஆராதிக்கிறோமோ at the same level the David has worshiped God in the spirit. ஆனால் அப்படிப்பட்ட தாவீது, ஆனால் உறவு அப்படி கிடையாது, முன்னாடி நிற்குது. அது அழுதா நம்ம மனசு உடஞ்சு போயிடும், அது பேசிச்சு நம்ம வாழ்க்கை கரைஞ்சு போயிடும், அப்படி தான் இருக்குது. ஆனால் he rightly choose, என்ன சூஸ் பண்ணா, என் தேவனுடைய உள்ளம் எதிர்பார்க்கிற அன்பை கொடுக்கறது தான் எனக்கு முக்கியமே தவிர, உன் உள்ளம் எதிர்பார்க்கிற அன்பையோ அல்லது நீ எதிர்பார்க்கிற காரியங்களையோ கொடுக்கறது எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்ற முடிவுக்கு அவன் தான். ரைட்லி சூஸ் who should be in a first level. அதான் பாயிண்ட். விட்டுற சொல்லலாம் போதிக்கல, யாருக்கு முதலிடம் கொடுக்கணும், யாருக்கு முதல் அன்பு, நல்லா புரிஞ்சுக்கணும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? யாருக்கு முதல் அன்பு, யாரை விட மற்றவங்களாம் கீழன்றதை நீங்கள் தான் வகையாக இருக்கணும். who is first. அதான் சொன்ன, அதில் தப்பே கிடையாது. திருமணம் செய்கிறீங்க, குழந்தை பிறக்குது அப்படின்னா மூத்த குமாரன் இளைய குமாரன் வருது. பழங்காலத்து ஆளுக்கு மாதிரி இருந்தால் 10 லைனாக இருக்கும், 1லேருந்து 10வது பிறந்தது வந்து ரொம்ப லீஸ்ட்னு சொல்ல முடியாது, அது இயற்கை, அது அப்படி தான் ஒரு ஆர்டரா. மூத்தவன் இளையவன் தான் அது வரும், அதனால் அவன் கீழானவன் அர்த்தம் கிடையாது, அது ஆர்டர். அது அதே போல தான் லவ் இஸ் அன் ஆர்டர். முதல்ல யாரை நீங்கள் அன்பு கூற வேண்டும் என்பதை உங்கள் உள்ளம் தீர்மானிக்க வேண்டும். உறவுகள் அப்படின்னு வரும்போது கடவுளோடு கூட இருக்கிற உறவு தான் எனக்கு முக்கியம்னு உங்களுக்கு உள்ள நினைச்சதுன்னா, அதற்கு ஏற்றபடி நடந்து கொண்டதுன்னா, அப்படி கடவுளை கனம் பண்ணிச்சுன்னா, நான் சொல்றேன், நீங்கள் செய்வது புத்தி உள்ள ஆராதனை. நம்புறீங்களா? நீங்க
அதை எதிர்க்கிற ஆளுங்க உணர ஆரம்பிப்பாங்க. அது எதிர்க்கிற ஆளுங்க அதுக்குரிய சம்பவங்கள் எல்லாம் சந்திக்கிறாங்க. மீகால் சந்திச்சா அதெல்லாம் இல்லையா? கடைசி வரைக்கும் அவளுக்கு குழந்தை இல்லாமல் போகுது. ஆனால் தாவீதுக்கு குழந்தை பிறக்கிறதெல்லாம் பார்க்குறான். இவன் பண்ண சேட்டையே என்னவோ, அதுக்கப்புறம் தாவீதுக்கு எக்கச்சக்கமான பெண்கள் அவனுக்கு இருந்தாங்க அந்த காலத்தில். எக்கச்சக்கமாக பிறந்தது அவனுக்கு பிள்ளைங்க தாவீதுக்கு. ஏன் ஒரு பிள்ளை கூட கிடையாது. தன் உள்ளத்தை தேவனுக்கு கொடுத்தவனே கடவுளை அவனை பார்க்குறாரு, கனம் பண்ணுறாரு. உன் சந்ததி தான் ஆட்சி பண்ணோன்றாரு. அதுக்கு அடுத்த லெவலில் சாலமோன் நாங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, தாவீதுடைய வாரிசாக அரசாளுகிறான். மீகாலுக்கு பிறக்க வேண்டியவன். பிறந்தது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா அதிர்ந்து போயிடுவீங்க. பத்சேபாலுக்கு பிறக்குது. யாருக்கு பிறக்கிற குழந்தை அது? பத்சேபாலை தேவன் வெறுத்தார். இவ்வளோ போய் கல்யாணம் பண்ண, இப்படியே கல்யாணம் பண்ண, கொலை பண்ணி இப்படி இல்லாமல் கல்யாணம் பண்ண இவ்வளோ அப்படின்னு வெறுக்கிறார் அவளை. அப்படி வெறுத்த ஒருத்திக்கிட்டு இருந்து சந்ததி உண்டாகுது பாருங்க. அதனால தான் சொல்லுவேன், கடவுளுடைய அன்பை நீங்கள் டீப்பாக போய் பார்க்கணும். மேலும் ஏன்னா பத்சேபாலுக்கு பிறந்த முதல் குழந்தைய கொல்றாரு. இட் வாஸ் டைடு. அடையாளமாக இருக்கட்டும்ன்றாரு நீ செஞ்சதுக்கு. ஆனால் the second child has grew up and made as a king in a young age. ரொம்ப இளம் வயதில் சாலமோனை கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அல்லது ராஜாவாக மாறினதை பார்க்குறோம். தாவீதோட உள்ளம் பூரிச்சு போயிருக்கோம். ஏன் ரைட்டாக சூஸ் பண்ணியிருக்கிறேன் கடவுளுக்கு. என்னுடைய உறவில் கடவுளுக்கு தான் முதலிடம். யாருக்கு தான் முதலிடம்? என் உள்ளத்தின் அன்பில் கடவுளுக்கு தான் முதலிடம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆன் மை லவ் இஸ் காட். ரிலேஷன்ஷிப்பில் ஒன்று அது கற்றுக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னது, நமக்கு சேலஞ்சாக இருக்கிற ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம். இன்னைக்கு அதை தான் டீல் பண்ண இருக்கோம். பொருளாதாரம். இந்த ரெண்டு தான் நமக்கு பெரிய சேலஞ்சாக இருக்கும். எதுக்குன்னா கடவுளுக்கு கடவுளுடைய உள்ளம் எதிர்பார்க்குற அன்பு கொடுக்க முடியாமல் இருக்கிறதுக்கு. அதில் ஒன்று உறவுகளால் பல நேரத்தில் நம்ம பின்வாங்குவோம். இந்த மாதிரிலாம் நடக்கும். இன்னொன்று வந்து இந்த பொருள் ஆசை. இந்த பொருள் ஆசைன்னு சொல்கிற மாதிரி மெட்டீரியலிசம். இது இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையிலே மிகப்பெரிய சேலஞ்ச். இது ப்ராஸ்பெரிட்டி எதிரான ப்ரீச்சர் இல்லை. ப்ராஸ்பெரிட்டியை போதிக்கிறவன், செழிப்பு இருக்கணும்னு போதிக்கிறவன் நான். ஆனால் அது எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை கற்றுக்கணும். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க ப்ராஸ்பெரிட்டி போதிக்கிறாங்க, பட் தே டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில். ஹலோ, கடந்த வாரம் ஒரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு பாருங்க, சென்னையில் இருக்கிறாரு. சின்ன பையன்தான். ப்ராஸ்பெரிட்டி பற்றி ஃபேஸ்புக்கில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணதை எடுத்து போடுறாரு. அவர் சொல்றார், பணம் இல்லாமல் நீ மெடிக்கல் காலேஜ் சேர்த்து விட முடியுமா? பணம் தான் எல்லாம். பணம் 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 பணம். அப்படியே அவர் பண்ண பிரசங்கத்தில் காதில் ரீங்காரம் அடிச்சுக்கிட்டு இருந்தது, பணம் பணம் தேவை, பணம் பணம் பணம். ஒரு பாட்டி ஞாபகம் இருந்துச்சு, காசு பணம் துட்டு மணி மணி. அது கேட்டு வந்திருப்பார் போல இருக்குது. அதே தான் ரவுண்ட் அடிக்குது. பிரசங்கம் பண்ணுறியா, என்ன பண்ணி வச்சிருக்கிற நீ? நான் அதை மறுக்கல. ஐ எம் நாட் டினைங். நான் வந்து பணமே தேவையில்லைன்னு பிரசங்கிறேன். ஏன்னா நான் பணத்தை செலவு பண்ணி ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ஐ நோ வெரி வெல் ஹவு மச் மணி இஸ் நீடட். வாட் கைண்ட் ஆஃப் ரோல் தட் மணி பிளேஸ். எனக்கு நல்லா தெரியும் மணி என்ன விதமான ரோலை வாழ்க்கையில் முக்கியமான ரோல் அதை ப்ளே பண்ணுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவாகுது. 2 பிள்ளைங்களும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ராமச்சந்திரில் கொண்டு போய் எத்தனை லட்சம் செலவு பண்ணுறேன். சபையை கட்டுறேன், உருவாக்குறேன். லேப்டாப் வாங்க போகிறேன் பாருங்க, போனால் பல லட்சம். அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க லைஃபுக்கு. இப்போ அப்கிரேட் பண்ணணுன்னு போனேன், போய் வாங்கினேன். எனக்கு அதிர்ந்து போயிட்டு இத்தனை லட்சமா அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன் போயிட்டு. ஸோ ஐ நோ வெரி வெல் அபவுட் மணி. பணத்தை பற்றி தெரியாதவன் இல்லை, ஐ நோ வெரி வெல். ஆனால் மணி காண்ட் ஈக்குவல் டு த காட் லெவல். ஒரு நாளும் பணம் கடவுளுக்கு நிகரான நிலைக்கு அது வரவே முடியாது. ஏன்னா நீங்கள் அதை முதன்மையை படுத்திட்டீங்கன்னா முக்கியமானது இழந்துருவீங்க. பவுல் அதை போதிக்கிறார். முதல்ல அதை கொஞ்சம் கவனிச்சுட்டு அடுத்த கட்டம் நம்ம நகரலாம் பாருங்க. எடுத்துக்கொள்ளும் 2 சாமுவேல் 6வது அதிகாரம். நம்ம இன்னைக்கு இப்போ 2வதாக பார்க்க போகிறது மெட்டீரியலிசம், பொருள் ஆசை. பொருள் இது குறித்து நம்ம கவனிக்கலாம். ஸோ 2 சாமுவேல் சாப்டர் 6, 1 சாமுவேல் 6வது அதிகாரம். 1 சாமுவேல் 6வது அதிகாரம் மெட்டீரியலிசம் பற்றி பார்க்கலாம். 1 சாமுவேல் 6வது அதிகாரம் 6 முதல் 14 வசனம் வரைக்கும் கவனி. 1 சாமுவேல் 6 முதல் 14 வசனம் வரைக்கும். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். பல நேரத்தில் இந்த வசனம் ஒரு தவறான சில விஷயங்களுக்கும் இதை பயன்படுத்துறதை நம்ம பார்க்கலாம் பைபிளில். மணிக்கும் போதகம் செய்யும் போது எப்படி உனக்கு வீடு இல்லைனாலும் பரவாயில்ல போதும்னு இருந்துக்கும் அப்படின்னு அப்படிலாம் போதிக்கல. அதுக்கு நல்லா கவனிக்கணும். பின்னாடிலாம் படித்தாதான் புரியும். அப்படியே சொல்லியிருக்குது கிடையாது. ஒருவேளை சாப்பாடு போதும், 2 வேலைக்கு எதிர்பார்க்காத, 3 வேலைக்கு எதிர்பார்க்காத, போதும் என்கிற மனம் இருக்கட்டும்ன்றாங்க. அப்படிலாம் சொல்ல
கவனிக்கணும். எப்படி சொல்லியிருக்குது கவனிக்கும். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் உலகத்திலே நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்று கொண்டு போவதும். இப்போ இந்த போதும்ன்ற அளவை எங்க கொண்டாந்து வைக்கிறாரு? ஒன்னு புரிஞ்சுக்கோ, பிரின்சிபல் ஆஃப் லைஃப் என்னன்னு புரிஞ்சுக்கோ. நீ உலகத்தில் வரும்போது நீ ஒன்றையும் உன்னுடையது என்று கொண்டு வரவும் இல்லை, உலகத்திலிருந்து போகும்போது ஒன்றையும் நீ உன்னுடையது என்று கொண்டு போவதும் இல்லை. அந்த பிரின்சிபலை புரிஞ்சு வச்சுக்கோ. அந்த லெவல்ல போதும்ன்ற மைண்ட் செட்டுக்கு வா. அடுத்து போதிக்கிறார். எப்படி? உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். இப்பதான் இந்த தரித்திர பிரசங்கியாளர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு வசனம். சாப்பாடுறதுக்கும் தங்கறதுக்கும் இருந்தால் போதும். வேதம் சொல்லிவிட்டது. தங்கறதுக்கு 10க்கு 10 போதாதான்வாங்க. அடுத்து கட்டாங்க வருவாங்க. சரி, ஒரு மனைவி பிள்ளைங்க அப்படின்னு இருக்கும்போது 10க்கு 10 போதும். பேரம் பேத்தின்னு வந்துருச்சுன்னா எங்க வெளியே டென்ட் போட்டு தங்க வைப்பியா? ஹலோ, இந்த வசனம் ஆபிரகாமோட பொருந்துமா? அப்படி பார்க்கணும். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததின்னு இருக்கு இல்லையா? ஆபிரகாம் இப்படி ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தானா? அப்போ எதை சொல்ல வராருன்றதை கவனிக்கணும். எதை சொல்ல வராரு? அடுத்த வசனம். அதுக்கு தான் எப்பவுமே ஒரு வசனம் புரியல, அடுத்த வசனத்துக்கு போயிடணும். போயிட்டு அங்கிருந்து மற்றதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். இப்போ அடுத்தது ஆரம்பிக்கிறார். என்னது? ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் அவங்களுக்கு போதிக்கிறார். யாருக்கு போதிக்கிறார்? இப்போ வாழ்க்கையில் பணக்காரன் ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும். அந்த ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலே வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப கஞ்ச பிசினாரியாக இருப்பாங்க. 10 ரூபாய் கேட்டால் கூட தர மாட்டாங்க, சேர்த்து சேர்த்து வைப்பாங்க. 10 வருஷம் கழிச்சு அம்பானி ஆக போகிற மாதிரி 10 வருஷம் கழிச்சு அதே வாழ்க்கை தான் இருக்கும். நானே சிலவங்களெல்லாம் யோசிச்சு பார்ப்பேன். சேர்த்து சேர்த்து வைப்பான், யாருக்கும் கொடுக்க மாட்டான், செய்ய மாட்டான். நீ பெரிய பணக்காரனாக இருப்பான் போல இருக்குதுன்னு பார்த்தா அதே வாழ்க்கை தான், அதே கீழே தான், அதே ஒன்றும் இல்லாத நிலை தான். இதுக்காக இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற? இதுக்காக யாருக்கும் செய்யாமல் யாருக்கும் கொடுக்காம கஞ்சதனம் பண்ணிக்கிட்டு சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டு என்னடா வாழ்க்கை இது? கிறிஸ்தவன் நிறைய பேர் அப்படி இருக்கிறான். இது எந்த புத்தி? இந்த புத்தி தான். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள். எதாக விரும்புகிறவர்கள் இவர்கள்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் கொடுக்குற ஐஸ்வர்யம் வேற, அது ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்குது. இது எப்படின்னா, புதிய தலைமுறையில் ஒரு அந்த நியூஸ் சேனலில் ஒரு இது பார்த்தேன், ஹெட்லைன்ஸ் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. சிக்கனம் சேமிப்பு ஈக்குவல் டு செல்வம்னு போட்டான். இது அதாவது நீங்கள் 4 கரண்டி குழம்பு எடுத்து ஊற்றி சாப்பிட்றவங்கன்னா 4லேருந்து 1 கரண்டி ஊற்றிக்கிடுங்க, 3 கரண்டி சிக்கனம். ஹலோ, புரியுதுங்களா இல்லையா? பால் குடிக்கும் போது 2 ஸ்பூன் சக்கரை எடுத்து போடுறீங்கன்னா ஓடாமையே குடிங்க, இல்லைன்னா என்ன பண்ணுங்க, அதுக்கு 1008 நொட்டெல்லாம் பேசுவானுங்க. பார்த்துருக்குறீங்களா? கஞ்சிதனம் பண்ணுறவன் பால்லே சுகர் மாதிரி டேஸ்டெல்லாம் இருக்குதான். என்னென்னலாம் பேசுவானுங்க இந்த கஞ்சிதனம் பண்ணுறானுங்க. ஐயோ, நல்ல வேலை நான் அந்த மாதிரி குடும்பத்தில் பிறக்கவும் இல்லை, வாழவும் இல்லை. என் பிள்ளைங்களுக்கு நிச்சயமாக அதை சொல்லி தர மாட்டேன் நான். எங்கள் அம்மாவுக்கும் என் மனைவிக்குமே அதில் பெரிய வித்தியாசம் இருக்குது. சாப்பாடு நான் லஞ்சுக்கு போகிறேன், எங்கள் அம்மா சாப்பாடு போட்டாங்கன்னா மிச்சம் வைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது முழுசாக சாப்பிட்டு கடைசியாக எடுத்துகிட்டு போயிட்டு ஜிங்கில் வைக்கிற மாதிரி இருக்கும். என் மனைவி எனக்கு போட்டு எடுத்துன்னு வரானா 4 முறை நடப்பா. ஏன்? மனசு வராது. சிக்கன் குழம்பு தானே, 4 கரண்டி இல்லை 2 கரண்டி ஊற்றிட்டுனா இன்னும் கொஞ்சம் வேணுமா, கொடுங்க எடுத்துன்னு வரேன். சலிக்காம போவான். நான் யோசிப்பு, இது முதல்ல ஊற்றி எடுத்துன்னு வந்திருக்கலாமேடி, இதை 2 குழம்புலையா நடுத்தருக்கு வந்துட போகிறோம். ஏன் இது? எல்லாத்துலேயும் அப்படிதான். ஒரு வேர்க்கல்லை வாங்கி வச்சு, வேர்க்கல்லைன்னா இன்றைக்கினா ₹1,00,00,000 விற்குது. நான் கேட்குறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. வேர்க்கல்லைய டைமண்ட் இந்த தங்கத்தையும் வைரத்தையும் மறைச்சி வைக்கிற மாதிரி மறைச்சி வைப்பா. கடைசியை பார்த்தா எறும்பு ஒரு இடத்துக்கு போவான், தெரிஞ்சிடும் ஏற்கல்ல எறும்பு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஹலோ, உறிஞ்சு சாப்பிடக்கூடாது. எது சாப்பிட்டுட்டோம்? எறும்பு கூட சாப்பிட்டோம். அதான் கேட்பேன், ஏண்டி ஒரு மாதத்துக்கு ₹15,000 மளிகை சாமான் வாங்கி போடுறேன் வீட்டுக்கு. வேர்க்கல்ல சாப்பிட கூட எனக்கு உரிமை கிடையாதா இந்த வீட்டில்? ஆமாம், நீங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவீங்க, அப்புறம் சட்னிக்கு எங்கே போகிறது? ஆனால் உலகத்தை வேர்க்கல்ல காலியாக போயிடுச்சா? மாறணும் மைண்ட் செட்டு. பேசுறது புரியுதுங்களா? இருக்கலாம், எது இதில் இருக்கணுமோ அதில் இருக்கலாம். ரொம்ப ஓவராக போகாதீங்க, ரொம்ப ஓவராக போகாதீங்க. அது உடம்புக்கும் நல்லது இல்லை, நமக்கும் அது
நல்லதில்லை. ஸ்விக்கி சொமேட்டோ அடுத்தது ஊபர் வருதுன்னாங்க, வரட்டோன்றேன். நிம்மதியாக இருக்குது. 2 கரண்டி கிடைக்குமா 3 கரண்டி கிடைக்குமான்னு பார்த்துக்க வேண்டாம். நம்ம ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். ஹவு மச் குவான்டிட்டி ஐ நீட், எவ்வளோ வேணுன்றதை நான் சூஸ் பண்ணி போட்டோன்னா அவன் மரியாதையை எடுத்து வந்து கொடுத்துட்டு போகிறான். தாங்க சார் ரேட்டிங் போட்டுருங்க எனக்கு, என்ன சார் இப்போலாம் வாங்குறது இல்லைன்றான். சாப்பிட்டீங்களான்னு கூட கேட்கறதில்ல பாதி நேரத்தில். அவன் யாரோ எவனோ வந்து டெலிவரி பண்ணுற வந்து கேட்குறான்னா, சரி இப்போலாம் வாங்குறது இல்லை நீங்கள். இல்லைப்பா 1 மாதம் ஊரில் இல்லைப்பா, இப்போ தான் வந்தேன், மறுபடியும் போடுவேன், கவலைப்படாத. வேலை கொடுக்குறவங்களுக்குலாம் இப்போ கஞ்சதானம் பண்ணுறதுல பாருங்கள், நம்ம ஊரில் அது சொல்லித்தர வேண்டியதில்லை. சிலருக்கு அது மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. அப்படிலாம் சேர்த்து கீத்து வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. எப்போ இதுக்கப்புறம் நம்மனா வீடு வாங்க போகிறோமா, கார் வாங்க போகிறோமா, இதுக்கப்புறமா நமக்கு என்ன இருக்குது சொல்லு? ஒன்றும் கிடையாது. தேவைப்பட்டால் அதெல்லாம் வாங்க தான் போகிறோம், செய்ய தான் போகிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ எல்லாத்தையும் கடவுள் கொடுத்துருக்குறாராமா, கொடுத்துருக்குறாரு. நம்ம கொடுத்துருக்குற வேலை என்ன தெரியுமா? ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறது, ஒழுங்காக பார்த்துக்கிற வேலை, ஒழுங்காக நிம்மதியாக சாப்பிட்டோமா தூங்கணுமா, அந்த வேலையை பார்ப்போம். ஏதோ 10க்கு 10 ரூமில் படுத்துருக்கிற மாதிரியும், இதுக்கப்புறம் தான் வீடை வாங்கணும் அதனால் வயிற்ற கட்டி வாயை கட்டி, அதெல்லாம் உலகத்தான் ஜெயிட்டோம். நீ ஏன் செய்கிற? விசுவாசிக்க அந்த வேலை, அந்த பொழப்பு உன்னை அப்படிலாம் இருக்க சொல்லலை. அப்படிலாம் வராது. இன்னைக்கு அதான் காட்ட போகிறேன். அப்படிலாம் நீ ஒரு நாள் ஐஸ்வர்யனாக முடியாது. ஐஸ்வர்யனாக விரும்புகிறவர்கள் அப்படிதான் இருப்பாங்க. They will never think about sparingly giving. ஒரு நாளும் உதாரணத்துவமாய் கொடுக்கறத பற்றி யோசிக்கவே மாட்டார்கள். ஹலோ, என் கூட இந்த ட்ரிப்பில் ஒரு ஆள் தங்கியிருந்தா இருப்பார், ரிச்சின்ட்டு. பேர் வந்து ரிச்சினா பணக்காரர் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அவரை மாதிரி ஒரு கஞ்ச பிசுனாரி உலகத்தை பார்க்க முடியாது. ரொம்ப ரொம்ப கஞ்ச பிசு, நல்ல மனுஷானா. கன்னியாகுமரி அவர் சொந்த ஊர். அவருக்கு சொந்தமாக ரிசார்ட்டே 2 இருக்குது கொடைக்கானல்ல. எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஒரு ஹெல்ப்னால நானும் அவரும் பழக ஆரம்பித்தோம். அப்படியே 20 நாள் அவர் கூடவே இருந்துட்டேன். கடைசி நாள் என் எதிர்க்கவே ஃபோன் பண்ணி, அந்த ரிசார்ட் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணார் பாருங்க. மோசஸ்ன்னு ஒருத்தர் வருவார். அவர் எப்போ வந்தாலும் சரி, அவர்கிட்ட காசு வாங்கக்கூடாது, எதுவுமே வாங்கக்கூடாது. வந்தார்னா அவருக்கு ரிசார்ட்டை திறந்து விட்டுருக்கு. ஹலோ, ஏன் சொன்னார்ன்றது பின்னாடி பாயிண்ட் இருக்குதாங்க. 20 நாளும் அவருக்கு தேவையானது எல்லாம் நான் எக்கச்சக்கமாக எடுத்துகிட்டு போயிருந்தேன். எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, உங்களுக்கு எது வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்கன்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கிடுங்க. நிறைய இடத்துல சாப்பாடு கிடைக்கல எங்களுக்கு. நான் இங்கேருந்து ஸ்டவ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தேன். அவர் நல்லா சமைப்பார். அவர் துபாயில் ஒர்க் பண்ணுறார். அவர் இங்கே இல்லை, நல்லா சமைச்சு நல்லா அப்பா மாதிரி பார்த்துக்கிட்டார், அண்ணன் மாதிரி பார்த்துக்கிட்டார், நல்லா பார்த்துக்கிட்டார் பாருங்க. கடவுள் ஒரு ஆளாக நியமிக்கிறார் அங்கே. நல்லா அந்த 20 நாளும் உதாரத்துவத்தை பார்த்துட்டார். என் கூடவே இன்னொரு தம்பி தங்கியிருந்தான். அவனும் துபாயில் இருக்கிறான். அவனும் யாருன்னு தெரியாது எனக்கு. அப்புறம் பார்த்தா அவன் அதை விட பெரிய ஆளாக இருக்கிறான். அவன் சொல்கிறான்னா, ஊருக்கு வாங்க, BMW கார்லாம் இருக்குது என்கிட்ட, வந்து ஓட்டி பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றான். BMW கார்லாம் 80 லட்சம். வந்து ஓட்டி பாருங்க, நான் வந்து ஓட்டுங்க, நீங்கள் வாங்க ஊருக்கு வாங்க. நான் சொன்னேன், நான் வீட்டுக்குள்ளே போயிட்டேன்னா எனக்கு ஒரு கெட்ட பழக்கம், வெளியே வரமாட்டேன். வெளியே வரதுன்றது அறியுது, வரும்போது நான் வரேன். சரி, ஏன் இவங்க செஞ்சாங்கன்றது பாயிண்ட்டுக்கு வரேன். நான் ஏன் இப்படி செஞ்சாங்க? எல்லாருக்கும் செஞ்சுட்டாங்களா? இல்லை. அவங்க 2 பேருமே நான் கிட்டையும் கவனிச்சேன், ஒன்றுத்தையும் எடுத்து கொடுக்கல. அவங்க எதுவுமே யாருக்கும் செய்யலை, எதுவுமே கொடுக்கல, இன்க்ளூடிங் மீ. எனக்கு கூட அவங்க ஒன்றும் செஞ்சதில்லை. ஆனால் they used many things of me. என்கிட்ட இருந்த பல விஷயத்தை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க. அது ஏன் அப்படின்னா, ஏன் அப்படி இந்த அளவுக்கு அவங்க மாறினாங்க அப்படின்னா, they see how sparingly I'm giving. 20 நாளும் அங்கே எனக்கு நான் நினச்சா கூட ஒரு சாக்லேட் எனக்கு கிடைக்காது. அங்கே கடையும் கிடையாது, தண்ணி கிடைக்காது, பெட்ரோல் கிடைக்காது, எல்லாமே என்கிட்ட இருந்தது. எல்லாத்தையுமே பிளான் பண்ணி நான் ட்ராவல் பண்ணுறேன்றதுனால எல்லாத்தையும் பிளான் பண்ணி எல்லாத்தையும் வச்சுருந்தேன் நான் கையில். அவங்களுக்கு இப்படி ஹெல்ப் பண்ண உடனே பாருங்கள், கொடுக்க நான் ஒன்று எதிர்பார்த்த ஒன்று கொடுக்கல. அவன் கடைசியாக வீடியோவில் சொன்னது அதான் என்கிட்ட. மோசஸ் என்னன்னா எதையுமே எதிர்பார்க்காம கொடுக்குறவர். அதுதான் அவர்கிட்ட நாங்கள் பார்த்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓ நம்மகிட்ட இப்படி ஒரு குவாலிட்டி இருக்குதான்ட்டு. வீட்டுக்கு வந்தால் சமத்திட்டு விடுது. ஆமாம், இப்படியே எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துருங்க நீங்கள். அது நான் சொத்தை எழுதி கொடுத்தேன்னா எதை கொடுத்தேன்? ஒரு நூடுல்ஸையும் அது இதுதான் கொடுத்தேன். அவங்களுக்கு அது பெரிய விஷயம். ஏன்னா அவங்க அது கூட கொடுக்காத ஆளுங்க.
அதனால தான் உலகத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் மட்டும் கடவுளுடைய பிள்ளைங்களை மாறி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உலகம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படும், பிரமிக்கும். உங்களை பார்த்து, உங்களோட செயல்களை பார்த்து. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? உங்ககிட்ட இருக்கிறது சாதாரணமான விஷயங்க. எதை கொண்டு வந்தீங்க, எதை கொண்டு போக போகிறீங்க நான் கேட்குறேன். நீங்கள் ஒன்றும் உங்கள் கம்மலையும் உங்கள் செயின் எடுத்து மற்றவங்களுக்கு கொடுங்க நம்ம போதிக்கல. அந்த அளவுக்கான ஆளுங்களும் நீங்கள் கிடையாது. அந்த அளவுக்கான ஆளுங்களாம் மாறணும்னா எகிப்து ஜனம் கூட அப்படி இருப்பாங்க. நீங்களாம் என்ன பண்ண முடியாது, ஆகிறதுக்கு டைம் ஆகும் போல இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி பல விஷயங்கள், அழிந்து போகிற பொருளை கொண்டு அழிந்து போகிற ஆத்துமாக்களை என்ன பண்ணுங்க, நீங்கள் ஆதாயம் பண்ண முடியும் உங்களால். அதான் பாயிண்ட் அங்கே. அப்போ இந்த இடத்துல அவர் போதிக்கிறது யாருக்கு? இவங்களுக்கு தான். இந்த எப்படியாவது சேர்த்து வச்சு சேமித்து வச்சு கஞ்ச பிசினாரியாக இருந்து செலவு பண்ணாமல் அப்படியே வச்சு 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 பெரிய பணக்காரனாயிடலாம், ஐஸ்வர்யமானாவது அப்படிதான் ஹலோ அப்படின்ட்டு ஒரு கணக்கு போடுறாங்களே, அவங்களுக்கு இது எழுதுறாரு. அவங்களுக்கு இந்த புத்தியில் உரைக்கணும், அவங்களுக்கு அது புரியணுன்றதுக்காக சொல்கிறாரு. இந்த மாதிரிலாம் இருக்கிறவன் பாருங்க, இனிமேல் பிடுங்குறவனாக இருப்பான், வாங்குறவனாக இருப்பான், மற்றவங்களை ஏமாத்துறவனாக இருப்பான், காலவாரி விடுறவனாக இருப்பான். இந்த மாதிரி புத்தி தான் அவனுக்கு இருக்கும். அதனால அவனுக்கு சொல்லி கொடுக்குறாரு, இந்த குறுக்கு வழியெல்லாம் போகாத, போதும் என்கிற மனதுடனே இரு. ஏன்னா ஐஸ்வர்யம் என்பது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால வருவது. காலவாரி விடுறதுனாலையோ, குறுக்கு வழியில் போகிறதுனாலையோ, அல்லது நீ கஞ்ச பிசினாரியே இருக்கிறதுனாலையோ நீ யாராக மாறுவதில்லை, ஐஸ்வர்யமானாய் மாறுவதில்லை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே அதை தான் போதிச்சுட்டு அங்கே முக்கியமான ஒரு பாயிண்ட் கொண்டு வர்றாரு. என்னது? ஐஸ்வர்யவனாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும். பாயிண்ட் எதில் மாட்டுறாங்க இவங்க? அதெல்லாம் சொல்லுங்க. எந்த ஐஸ்வர்யானுக்கு சோதனை வருது யோசிச்சு பாருங்க. கடவுளை கனம் பண்ணாத, தனக்கென்று வாழ்கிற, சுயநலமாய் வாழ்கிற, குறுக்கு வழியில் வாழ்கிற இப்படிப்பட்டவனை பற்றி பேசுகிறது. இந்த மாதிரி ரிச்சஸ்ட் பர்சனுக்கு என்னென்ன வருகிறது? அவனுக்கு சோதனையிலும், மனுஷரை கேட்டிலும், அழிவிலும், அமிழ்த்துகிற மதிகேடும், சேதுவுமான பலவித இச்சைகளினாலும் விழுகிறார்கள். 10வது வசனம் கவனிங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் என்னவாய் இருக்கிறது? இதுதான் பாயிண்ட்டு. பணம் தேவையில்லைன்னு எங்குமே பைபிள் போதிக்கல, இங்கே அது போதிக்கல. அவர் மணி இஸ் ஈவில்னு போதிக்கல. The lust of money is evil for everything என்றார். பணத்தின் மீது நீங்கள் கொண்டு இருக்கிற தவறான ஆசை, தவறான அந்த அணுகுமுறை, இது எல்லாவற்றுக்கும் என்னவா இருக்கிறது? எல்லா தீமைக்கும் என்னவா இருக்கிறது? வேறா இருக்கிறது. பணத்தை விட முக்கியமானது, எவ்வளவு உயர்வானது இந்த உலகத்தில் நிறைய இருக்குது. ஆனால் இந்த பணம் என்ன பண்ணுது? இந்த பணம் 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 போகிற மைண்டு மற்ற முக்கியமானது எல்லாத்தையும் மறைச்சி, பணம், ஏன்னா உலகம் எல்லாமே அதுதான் நம்ம சொல்லிக் கொடுக்குது. We learn many things from the world like this principles. பணம் இருந்தால் தான் அங்கே போக முடியும், பணம் இருந்தால் தான் இங்கே நிற்க முடியும், பணம் இருந்தால் தான் உறவினர்கிட்ட மரியாதை. என்ன மரியாதை? முன்னாடி பார்த்து வணக்கம் சொல்லுவான், முன்னாடி பார்த்து ஆஹா ஓஹோன்னுவான், பின்னாடி எங்கேருந்து எவனை சம்பாதிச்சானோ எவனுக்கும் ஒரு பைசா கூட கொடுத்ததில்லை அப்படி தான் பேசுவான் அவனை. அந்த மரியாதை தேவையா அவனுக்கு? அப்படி ஒரு போலியான ஒரு வாழ்க்கை தேவையா? நான் கேட்குறேன். அப்படி ஒரு நடிப்பு தேவையா? அப்படி ஒரு வேஷம் தேவையா? அப்படி அவன்கிட்ட இருந்து ஒரு அனுதாபத்தை அல்லது அப்படிப்பட்ட ஒரு பேரையை வாங்கி என்ன சம்பாதிக்க போறீங்க உலகத்தில்? யோசிச்சு பாருங்க. அவனுக்கு முன்னாடி பந்தாவை வாழ்ந்து என்ன செய்ய போறீங்க? ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லையா அது? யோசிச்சு பாருங்க. ஒன்றும் இல்லாதான் படுத்திருக்கிற அதே பக்கத்தில் தான் நீங்களும் படுத்திருக்க போறீங்க ஒரு கட்டத்தில். என்ன வித்தியாசம் கண்டுற போது? 100 வருஷம் கழிச்சு ரெண்டுமே மண்ணுக்குள்ள தான் இருக்கும். இவர் எவ்வளோ பேர் பணக்காரனா செத்தார் தெரியுமா அப்படின்னு சொல்ல போறாங்க. அப்புறம் கிடையவே கிடையாது. என்னத்துக்குன்ற அப்போ விசுவாசிக்கிறதுலாம் மைண்ட் செட் வரணும். அதுக்கு தான் எழுதுறாரு. பண ஆசை, பணம் தேவைன்னு நினைங்க. பணத்தை கடவுள் கொடுக்குறாருன்னு நம்புங்க. பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை தராரு நம்புங்க, நல்ல வேலையை தராரு நம்புங்க, வேலையில் உயர்வு தராரு நம்புங்க, வழிவாசல்களை திறக்கிறாரு நம்புங்க. பட் the lust of money will bring you all kind of evil in your life. பண ஆசை எல்லா தீமைக்கும் என்னவா இருக்கிறது? That is the point. பணம் 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 ஓடுற ஆளுங்களை பாருங்க. பணத்தை மட்டுமே மைண்ட் வச்சுக்கிட்டு ஓடுற ஆட்களுடைய வாழ்க்கை ரொம்ப மோசம், ரொம்ப மோசமான நிலையில் போய் நிற்கும். அது நீங்கள் வியாபாரம் செய்யலாம், இல்லை கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம், இல்லை ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணலாம், கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம். வேர் எவர் யூ ஆர் நாட் ஒர்க்கிங் ஃபார் த மணி. பணத்துக்காக நீங்கள் வேலை செய்யவில்லை. அது தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, அது தெரியுமா உங்களுக்கு? வேலையோட முதன்மை முக்கியத்துவம் என்ன தெரியுமா? தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவது. எதை நிறைவேற்றுவது? ஒரு வேலையை செய்றீங்க, கடவுள் வேலையை செஞ்சா எப்படி இருக்குமோ அதை போல செய்யறதுக்காக தான் நீங்க கடவுளுடைய சாயல உருவாக்கப்பட்டு உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. Why still we call the Eden garden as the great garden and beautiful garden? உலகத்தில் எவ்வளோ அழகான தோட்டங்கள்லாம் இன்றைக்கு இருந்தோம்.
அழகான தோட்டத்துக்கு முன்னுதாரணமாய் உலகத்தாராலே சொல்லப்படுகிறது ஏதேன் தோட்டம் போல இருக்குதுன்னு. எந்த தோட்டம் போல இருக்குது? Why it's called Eden Garden? ஏன்னா அந்த தோட்டத்தை தேவனே பண்படுத்தி உருவாக்கினார். யாரை பண்படுத்தி உருவாக்கினது? சிம்பிளா என் லாங்குவேஜ் சொன்னா கடவுளே வேலை செஞ்சு உண்டாக்குன தோட்டம் அது. கடவுளே வேர்வை சிந்தி உண்டாக்குன தோட்டம் தான் ஏதேன் தோட்டம். வேர்வை சிந்தல, அப்படி உருவாக்கின தோட்டம் தான் ஏதேன் தோட்டம். He worked to show his glory, to show his majesty. தேவன் தம்முடைய மகிமையை, தம்முடைய பிரஸ்தாபத்தை, தம்முடைய வேலையின் காரியத்தை வெளிப்படையா காண்பிக்க முடியாதான் உண்டாக்கி அதில் மனுஷன் என்ன கொண்டு வந்தாங்க வைக்கிறார். அதனாலதான் நல்லது என்று கண்டார் இருக்குது. எந்த என்று கண்டார் இருக்குது? இன்னைக்கு வேலையில நல்லது என்று காணுகிற ஒரே காரியம் என்ன? பணம். கரெக்டா சம்பளங்க கரெக்டா வந்துடுதுங்க, ஒரு பைசா குறையறது இல்லைங்க, நல்ல சேலரிங்க. தட் இஸ் த லஸ்ட் ஆஃப் மணி. என்னது அது? பண ஆசை. அதுதான் என்ன பண்ணுது? உங்க வேலையை கெடுக்குது, உங்க வேலையின் உயர்வை கெடுக்குது. ஒரு கட்டத்தில் இதெல்லாம் ஒரு வேலையா, இதுக்கெல்லாம் போனோமா, இதுக்கு நான் வேலை செய்யணுமா அப்படின்னு தோண வைக்கிறது இது லஸ்ட் ஆஃப் மணி. வேலை மேல சலிப்பை கொண்டு வருது இது லஸ்ட் ஆஃப் மணி. நீ பணத்துக்காக நீ வேலைக்கு போறேன்னா கொஞ்ச நாள் அந்த வேலையை விட்டுருவேன். வேலையே வேணாம், எனக்கு வேலை செய்ய தேவையில்லை, வேலையில் 1000 பிரச்சனை, வேலை போனதுனால ஒன்றும் உருப்பிடல, செய்தியில்லை. சரி, இது மட்டும் தான் பாதிக்குதா? அதை தாண்டி இன்னொன்று பாதிக்குது. அதுதான் கொண்டு வராது. என்னது? பணாசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து, அடுத்த வார்த்தை கவனிக்கணும், விசுவாசத்தை விட்டு வழுவி. எதை விட்டு வழுவி? அதான் பிரச்சனையே. இப்ப பண ஆசை எங்க பிரச்சனையும் போய் நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, it will make you to come away from the faith. தேவன் மேல வச்சிருக்கிற விசுவாசம், தெய்வீகத்தின் மேல வச்சிருக்கிற விசுவாசம், தேவனுடைய ஆசீர்வாதத்தின் மேல வைத்திருக்கிற விசுவாசம், தேவனுடைய சித்தத்தின் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை இந்த பண ஆசை எல்லா தீமையும் செய்தில்லையா? அந்த எல்லா தீமையில ஒரு தீமை என்ன தெரியுமா? பெரிய தீமையே உங்கள் விசுவாசத்தை கெடுத்து உங்களை விசுவாசத்தை விட்டு வழுவி போக செய்கிறது. எதை விட்டு வழுவி போக செய்கிறது? பல விசுவாசிகள், பல ஊழியர்கள், பல கிறிஸ்தவர்கள் இடறுகிற ஒரே இடம் அதுதான். ஒன்று உறவுகளால் இடறி விழறவன், மிடில் கிளாஸு ரொம்ப கம்மியாக இருக்கிற லெவலில் இருக்கிறவன் பொருளாதாரத்தில். ஏன்னா அவனுக்கு பொருளாதாரத்தும் பெரிய விஷயம் இல்லை. அவனுக்கு உறவு, அது சொந்தம், பந்தம், ஊருக்காரன், அவன் இவங்க முக்கியமாக இருக்கிறதுனால கடவுள் மேலே அவனால் அன்பு முழுமையாக வைக்க முடியல, இடறான். இன்னொரு பக்கம் நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல அது இதுன்னு வந்த பிறகு இந்த பணம் எங்கே விளையாடுது ஒரு விசுவாசி வாழ்க்கையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பண ஆசையில் தான் விளையாடுது. லஸ்ட் ஆஃப் மணி. லஸ்ட் ஆஃப் மணி எங்கே விளையாடுது? விசுவாசத்தை விட்டு. விசுவாசம் இல்லைனாலே கடவுளை தேடணுன்ற எண்ணம் வராது. விசுவாசம் இல்லைனாலே பைபிள் படிக்கணுன்ற எண்ணம் வராது. விசுவாசம் இல்லைனாலே வேலைக்கு போகணுன்ற, ஒழுங்கான வேலைக்கு போகணுன்ற எண்ணம் வராது. தொட்டா 1 கோடி ரூபாய் எனக்கு வரணும், இப்படி ஒரு வேலைக்கு தான் போவாங்க. அந்த மாதிரி ஒரு வேலை உலகத்திலே இல்லை, கடவுள்கிட்டே கிடையாது. கடல்லே இல்லைன்ற மாதிரி கடவுள்கிட்டே அந்த மாதிரி ஒரு வேலை இல்லை. நம்பி ஏமாந்துடாதீங்க. ஹலோ, ஒரு பாஸ்டர் ஒரு பையன் பற்றி என்கிட்டே சொன்னார் பாருங்க. என் பையன் எந்த வேலைக்கும் போகிறதில்ல, ஊழியத்துக்காவது போடான்னா அதுக்கும் போக மாட்டான்ட்டான். அப்படியே சும்மா சைக்கிள் எடுத்து இங்கே எங்கேயும் சுற்றிட்டு கிடக்கிறான். என்னடான்னு கேட்டால், நான் நிறைய பிஸ்னஸ் பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன், மற்றவங்கள மாதிரிலாம் இறங்கி நின்று கத்திக்கிட்டு அங்கே இங்கே நின்றுக்கிட்டு வேலை செய்யறதுலாம் இல்லை, அப்படி உக்காந்துக்கிட்டே கோடி கணக்கில் சம்பாரிச்சிடுவேன். அவர் சொல்லி அவர் போய் சேர்ந்துட்டார் பாவம். இன்னைக்கு வரைக்கும் இது தர்திலையே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. அதே சைக்கிள், ஓட்ட சைக்கிள் தான். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தா அந்த சைக்கிளில் வெறும் காலில் நடந்துக்கிட்டு இருக்கிறான். சைக்கிளை கூட வச்சு மெயின்டைன் பண்ண முடியல அவனால். அவர் சொன்னார், அவங்க அப்பா சொன்னார் என்கிட்ட, அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டிங்கன்னா தலை சுற்றுதுங்க. தொட்டா 1 கோடி ரூபாய் வருதுன்றான், அங்கே எது எடுத்து போய் கொடுத்தா 10 கோடி ரூபாய் வருதுன்றான். கேட்குற எனக்கே தலை சுற்றிருச்சு கொஞ்ச நேரத்தில். அவர் சொல்கிறார், அவனுக்கு இதெல்லாம் அவசியமே இல்லைங்க, நிறைய சேர்த்து வச்சுருக்கிறேன், நிறைய இருக்குது, அதெல்லாம் பாடுறான், அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறான்னா அதை விட்டுறான். இதை வாங்க போகிறேன், அங்கே போய் கொடுக்க போகிறேன், அதை போய் அங்கே தோட்டம் வாங்குறேன், இதை வாங்குறேன், இதை எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுக்குறேன், அவரை பார்க்குறேன், வந்தபடி கோடி அக்கௌண்ட்டில் கொட்டுது. கிறிஸ்துவன் இவன் ஏன் இப்படி மாறினான்? இவனை எது இப்படி ஒரு பாஸ்டரோட பையன், ஒரு விசுவாசி, ஒரு சபைக்கு போனவன், இவனுங்கெல்லாம் எப்படி இப்படி மாறுறானுங்க? எப்படி அவனால் கடவுளை தொழுது கொள்ளாமல் இருக்க முடியுது? கடவுளை ஆராதிக்காமல் இருக்க முடியாது? ஒரு பின்மாற்ற நிலைமைக்கு எப்படி அவனால் போக முடியுதுன்னா இந்த விஷயம் தான் வந்து நிற்குது. கடவுளை அவனால் ஏன் அன்பு கூற முடியல? The lust of money brings all kind of evil in his life. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற அவன் வேலையில் வாழ்க்கையில் கிரியை செய்யுது, தடுக்குது. விசுவாசத்தை விட்டு வழுவி பண ஆசை எங்கே வந்து நிற்குது பாருங்க.
எது தடுக்குது? அது விசுவாசத்தை விட்டு வழுவி. போய் என்ன பண்ண போற? போய் பிரசங்கத்துக்கு என்ன பண்ண போற? ஆராதிச்சு என்ன பண்ண போற? துதிச்சு என்ன பண்ண போற? பாடி என்ன பண்ண போற? பிரசங்கத்தை கேட்டு என்ன பண்ண போற? ஹலோ, விசுவாச வாழ்க்கையில் நடந்து என்ன பண்ண போற? அதெல்லாம் தேவையில்ல. நமக்கு பணம் வருது, அது வருது, வருமானம் வருது, இப்படியே வந்துக்கிட்டு இப்படியே சேர்த்துக்கிட்டு இப்படியே வச்சுக்கிட்டு நம்ம பெருசாக எதுவும் சாதிச்சுட்டுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஓடுது பாருங்க. திஸ் ஆல் கம்ஸ் பிகாஸ் ஆஃப் த லஸ்ட் ஆஃப் மணி. இதெல்லாம் எதனால வருது? உள்ளத்தில் இருக்கிற பண ஆசை. எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. அது ஒரு தீமை என்ன? விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இதான் இன்னைக்கு நடக்கிறது. அநேக வேதனைகளாலே. விசுவாசிக்கு வேதனையே தேவையில்லைன்ற அப்படித்தானே வசனம் சொல்லுது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடனே கூட எதை கூட்டார் அவர். அப்ப உங்களுக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் வேதனையை கொடுக்குதுன்னா அது கடவுளால் வந்ததல்ல, அது உங்களால் வந்தது, உங்களுடைய திறமையினால் வந்தது, உங்களுடைய பலத்தினால் அது வந்தது. அது உங்களுக்கு வேதனையை தான் கொண்டு வரும். நல்ல நினைச்சுங்க. ஏன்னா உங்களுடைய வருமானத்திலேயோ அல்லது உங்களுடைய பணத்திலேயோ அல்லது எதுவுமே கடவுளுடைய விசுவாசம் இல்லை. there is no option for the faith. ஆப்ஷனே இல்லைங்க. அது அடுத்த வாரம் மிச்சத்தை எடுக்கிறேன் நான். there is no option to show faith in your income. கடவுளை நான் நேசிக்கிற அன்பு கூறன்றது எல்லா விஷயத்துலையும் இருக்கணும் இல்லையா? எல்லா விஷயத்துலையுமே அங்கே இருக்கணும். அப்போ என் வாழ்க்கையில் பணம் ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்னா I should honor God by money. நான் கடவுளை என்ன பண்ணி ஆகணும்? நான் என் பொருளாலும் என் விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை நான் என் வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியமானது. வாடகை கொடுக்கறதுக்கு, ஒரு வண்டியை வாங்குறதுக்கு, ஹலோ, ஒரு வேலையை செய்கிறதுக்கு, எவ்ரிதிங் ஐ நீட் மணி. எல்லாத்துக்கும் பணம் தேவைன்னா ஸோ ஐ ஹாவ் டு ஹானர் காட் பை தட் மணி. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ஹானர் ஏன் பண்ண முடியல, ஏன் கொடுக்க முடியல, ஏன் செய்ய முடியலன்னா பிகாஸ் ஆஃப் த லஸ்ட் ஆஃப் மணி மேக்ஸ் யூ டு கம் அவுட் ஆஃப் த ஃபெய்த். பண ஆசை விசுவாசத்தை வெளியே கொண்டு வருது. விசுவாசத்துக்குள்ள இருக்கு, அது வெளியே வா. இதெல்லாம் கொடுத்து அவர் கனம் பண்ணி அவர் தான் பண்ண போறாரு. பார்த்துப்போம், சேர்த்து வை, அதை பண்ணு, இதை பண்ணு, அங்கே போய் கொடு, இங்கே பண்ணு. ஹலோ, ஒரு விசுவாசி இப்படியே சொல்லி அழுதாரு பாருங்க. இப்போதான் ஒரு 2 மாதம் கூட இருக்காது. ஒரு கடையில் நின்றுக்கிட்டு இருக்கிறேன், வந்தார். நல்லா தெரியும் எனக்கு அவரை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் ரட்சிக்கப்பட்டார். ஒரு சபைக்கு போகிறாரு காஞ்சிபுரத்தில். நான் கேட்டேன், சர்ச்சுக்கெலாம் போகிறீங்களா அப்படின்னா அவர் அப்படியே சோர்ந்து, நான் என்னத்தங்க பண்ணுறது, போகிறேன், இன்னைக்கு கூட போகணும், சண்டே அன்னைக்கு கரெக்டாக, இன்னைக்கு கூட போகணும், மனசே சரியில்லை அப்படின்னாரு. நான் கேட்டேன், என்ன ஆச்சு? அதான் அந்த இந்த விஷயந்தான். 1 லட்ச ரூபா கொடுத்தா 10,000 ரூபாய் போடுறாங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நான் தாங்க போட்டேன். அவனுக்கு பண ஆசை காட்டி 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 ஒரு 100-150 பேர் சேர்த்து விட்டேன். எக்கச்சக்கமாக பணம் வருதுன்னு நினச்சிக்கிட்டு நானும் நினைவும் பண்ணிட்டேன், வாங்கிட்டேன், செஞ்சுட்டேன். இன்னைக்கு கொடுத்தவன் எல்லாம் என் வீட்டில் வந்து நிற்கிறான். இதில் கொடுத்தவன் பாதி பேர் சபையில் இருக்கிறான்றார். எங்கே இருக்கிறான்றாரு? அவர் சொல்கிறார், சபையில் அதில் மாட்டாதது 3 பேர். அந்த சபை எக்கச்சக்கமாக ஒரு 100-150 பேர் போகிறாங்க. அந்த சபையில் ஒரு 3-4 பேர் தாங்க மாட்டலாம். அப்போ அந்த சபையில் என்ன மாதிரியான சத்தியம் போதிச்சிருப்பானுன்னு பாருங்க. ஆவிக்குரிய சபை தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சபையில் நீ என்ன டீச் பண்ண? சபையில் இருக்கிற 97% மக்கள் போயிட்டு பண ஆசையில் போய் விழுந்துருக்கிறான். அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்க வேண்டியது என்னது? கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். எம்எல்எம்மோ அது இது உனக்கு என்ன பண்ணது? ஐஸ்வர்யத்தை தராது. அப்படி வந்தா அது வேதனையை தான் கொடுக்கும். எதை தான் கொடுக்கும் உனக்கு? அன்னைக்கு அவரை பார்த்தோம் பாருங்க, தாடி ஏடியமாக வச்சுக்கிட்டு அவர் சொன்னார், இருந்த வேலை பொழப்பு எல்லாம் போச்சு, இப்போ இந்த சீட்டு மாதிரி வாங்கி அப்படியே கட்டிக்கிட்டே அப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, தினமும் வர சொல்கிறாங்க ஸ்கூல்ல இருந்து, என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு. பாஸ்டர்கிட்ட போயிட்டு கேட்டால் போய் ஜாம் பண்ணுன்றாரு. நீ என்ன சொல்கிறேன்னு என்ன கேட்டார். நீ என்ன? எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கன்ட்ட. எனக்கு ஒன்றும், ஏன்னா சொல்லி கொடுக்குற நேரமாக அது கடைக்கு வந்திருக்கிறேன், கடை வேலையை தான் பார்ப்பேன். புரியுதுங்களா இல்லையா? சொல்லி கொடுக்கணும், தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இங்கே வரணும். டாக்டர் எங்கே ரோட்டில் பார்த்து, டாக்டர் இங்கே எனக்கு ஊசி போடுங்க, இங்கே ஒரு மாத்திரை எழுதி கொடுங்கன்னா அப்படி மேலே எங்கேயும் பார்ப்பார். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ரோட்டில் லேகி விற்கிற மாதிரி தெரியுதா எனக்கு? ஹலோ, ரோட்லேயே நான் டென்ட் போட்டு விற்றுக்கிட்டு இருக்கிறேன், என்ன நினச்ச நீ? அதே மாதிரி தான் ஊழியக்காரனும். எமர்ஜென்சிக்கு எங்கே ஒன்றா என்ன ஒன்றா செய்யலாம்.
ஏன் விசுவாசிகளுக்கு நான் கூட செய்யலாம். ஏதோ ஒரு சபைக்கு போகிறேன், என்ன சொல்லி கொடுத்தானுங்க அதான் யோசிச்சேன். எனக்கு என்னடா சொல்லி கொடுத்தீங்க சபையில்? என்ன தான் போய் உட்காந்து கேட்டேன். தேவையில்லாத வெள்ளம் பண்ணிட்டு உட்காந்துருக்குது சபையில். கம்யூனியன் வேணுமா லைனாக முட்டி போடுன்றது. கம்யூனியன்னுக்கு தான் முட்டி போடணும். வாயில் தானே வேலை, வாய்க்கு மூளைக்கு தானே வேலை. கம்யூனியன்னா நான் எடுத்து சொல்லி அவன் மனசில் விசுவாசி வாயில் போட்டுக்கிட்டு அடுத்த வேலையை பாருங்கண்ணா. சபையில் இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பண்ணிட்டு உட்காந்துருக்குது. அந்த சபைக்கு போகிற ஒரு மனுஷன் என்கிட்ட சொன்னார், எங்கள் சபையில் கம்யூனியன் இப்படி தான் ரொம்ப பக்தியாக கொடுப்பாங்க, இப்படி தான் கொடுப்போம் நாங்கள். எங்கள் பாஸ்டர் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிடுவார், தீட்டு உள்ளவர்கள், அசுத்தமானவர்கள், தகுதியற்றவர்கள், பாவம் செய்தவர்கள் வெளியே இருந்து போகவும் அல்லது எடுக்காமல் பின்னாடி நிற்கவும். பெரிய இயேசு கிறிஸ்து இவர். அவரே யாரையும் உதாசீனப்படுத்தல, தள்ளலை. போகிறோம் அந்த சபைக்கு நம்ம ஆளுங்க. இங்கே நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறாரு, யாரையும் புறக்கணிக்கிறதுலன்னு சொன்னால் நம்மள தான் ஒரு மாதிரி பார்க்கலாம். இந்த ஆள் பேசுறது கரெக்டாக, இவர் சபைக்கு போகலாமா, காலியாகவே இருக்கட்டும், சேரலாம் அப்படின்னு. அங்கே ரொம்ப வழியுது, வைத்தறிச்சல் இல்லை நமக்கு. அந்த மாதிரி கேஸுங்களை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? அதுக்கு கேஸுங்களாம் வந்து அப்புறம் நான் லூஸாக மாதிரி அவர் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் பைத்தியக்கார சர்ச் வச்சு தான் நடத்தி ஆகணும். செட்டே ஆகாது. வந்தால் வசனத்துக்கு கீழ்ப்படியணும், வசனத்துக்கு ஆமேன் சொல்லிட்டு வாழ்க்கையை வாழணும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். பணத்தை ஆசையால் வருகிற ஐஸ்வர்யம் எனக்கு வேதனையை தான் கொடுக்குன்னு ஏற்றுக்கொள்ளிட்டு போகிற விசுவாசி தான் எனக்கு தேவை. அவர் சொல்லுவாருங்க, அவர் பவுல் யாருக்கும் எழுதினார், எனக்கு இல்லை. நான் போய் பண ஆசை உள்ளவனாக தான் இருப்பேன், அதே கஞ்ச பிசுனாரியாக தான் இருப்பேன், நான் கடவுளை கனம் பண்ண மாட்டேன், நான் என் வேலையை தான் பார்ப்பேன்னு போனால் ஹலோ அவனால பிரச்சனை தான் என்றைக்குமே. நீங்கள் அதனால தான் சொல்லி கொடுக்குறாரு. தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, சபையில் போதின்னு எழுதி கொடுக்குறாரு. பின்னாடி படிச்சு பாருங்க. போதகனுக்கு எழுதுறாரு பவுல், போதகனே தீமோத்தேயுவே போதி. சபையில் பண ஆசையோடு உட்காந்துருப்பான். பணத்தை எப்படியாவது சம்பாரிச்சிடணும், சேர்த்து வச்சிடணும், அங்கே போட்டுடணும், இங்கே போட்டுடணும். சேமிப்பில் போடலாம், தப்பு கிடையாது. சேவிங்ஸ் இஸ் குட், அதில் தப்பு சொல்ல மாட்டேன். இந்த நகைச்சீட்டு இதெல்லாம் கட்டுறீங்களா, தப்பு சொல்ல மாட்டேன். இட்ஸ் நாட் பேட் திங். ஆனால் வித்தவுட் ஹானரிங் காட், கடவுளை கனம் பண்ணாமல் நீங்கள் பண ஆசையில் செய்யக்கூடியது எல்லாமே ஒரு நாள் உங்களுக்கு எதுவாக நிற்கும், அது வேதனையாக நிற்கும். அதை கடைசியாக நீங்கள் பார்க்கலாம். இதே காஞ்சிபுரத்தில் இதே ஒரு 2 தெரு தள்ளி நான் பார்த்துருக்குறேன். பலமுறை சொல்லியிருக்கேன் அவங்கள. நான் 3 பிள்ளைங்க என் கூடவே சபையில் வளர்ந்தவங்க, நல்ல ஆவிக்குரிய சபையில் இருந்தவங்க. 3 பிள்ளைங்களுமே நீங்கள் இல்லை, நாட் ஈவன் 1 சைல்டு. புருஷன் செத்து போனார் அனாதையா. நல்ல படித்தவங்க, நல்ல நிலையில் இருந்தவங்க. தன்னோட வீட்டையே மொட்டை மாடியில் ஒரு 3 மாடி கட்டி அது 3ஆவது மாடியில் சர்ச்செல்லாம் விட்டவங்க. அவங்க எந்த பாஸ்டர் வந்து கேட்டாலும் சர்ச்சு நடத்துன்னு கொடுத்தா அந்த அளவுக்கு ரொம்ப பக்தியான ஆளுங்க. ஆனால் நிலைமை என்ன? ஃபுல் ஆஃப் லஸ்ட் ஆஃப் மணி. சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் பணம், வட்டி கூடுறது, அங்கே வருது, இப்படியே தான் எக்ஸ்பென்ஷன். காஞ்சிபுரத்துலேருந்து திருவண்ணாமலை அது இதுன்னு வட்டி கூடுறதுல எக்ஸ்பெண்ட் ஆகி போயாச்சு. ஏன்னா அம்மா வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க, அப்பா வந்து வெட்னரி டாக்டர், 3 பிள்ளைங்களும் நல்லா ஹை கிளாஸ் சொசைட்டியான ஸ்கூல்ஸில் படித்தாங்க. அவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப தரமான பொருளாக, ரொம்ப உயர்ந்த பொருளாக தான் இருக்கும். நான் பார்த்துருக்குறேன், என் ஃப்ரெண்ட்ஸு தான் அவனுங்க. ஆனால் வாட் அபவுட் த லைஃப்? சின்ன வயசு பாருங்க, கல்யாணம் ஆகி அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்து, அந்த குழந்தைய வச்சுட்டு வண்டியில் முன்னாடி வச்சு சுற்றின்னு வருவான். நான் பார்த்துருக்கேன் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு நாள் என் மனைவி தான் சொன்னான், அடிக்கடி ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிஷன் ஆகி கிடப்பான், அவன் செத்தே போயிட்டான் அப்படின்னாங்க. சின்ன பையன், 32 33 வயசு இருக்கு, கிறிஸ்துவன், குடி, அவனும் படிக்காதவன், ஏதோ ஒரு ஓலையில் அப்படிலாம் கிடையாது. நல்ல ஒரு குடும்ப அந்தஸ்தில் இருந்தோம், நல்ல பணக்காரன். பட் தே யூஸ் த மணி ஒன்லி ஃபார் லஸ்ட். பண ஆசைக்காக மட்டுமே அவனோட வாழ்க்கை இருந்ததே தவிர அதை வச்சு கடவுளுக்கோ அல்லது கடவுளுடைய கணத்துக்கோ எதுவுமே அவங்க செய்தது இல்லை. பிள்ளைங்க அதை பார்க்கவே இல்லை. பிள்ளைங்க பார்த்தாலும் அப்போ நல்ல பணம் சேர்த்து வச்சிருக்கிறா, எடுத்து நம்ம செலவு பண்ணோம், எல்லாம் அப்படி தாம் தூம்னு இப்படி தான் நினச்சானுங்க. they don't know how to use the money. பணத்தோடைய முக்கியத்துவம், பணத்தை எப்படி பயன்படுத்தணும் எதுவுமே தெரியல அவங்களுக்கு. அதோடைய முடிவு என்ன தெரியுமா? எல்லாம் வீட்டில் மொத்த பேரும் காலி, மொத்த பேரும் அவுட். ஒரு அம்மா மட்டும் இருக்குது, அந்த வீட்டோட தலைவி. நான் ஒவ்வொரு நாளும் அந்த அம்மா பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த காஞ்சிபுரத்துலேயே ரொம்ப பரிதாபமான, ரொம்ப ரொம்ப பரிதபிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது அந்த அம்மா தான். டென்ஷன் வருது, எல்லாம் வருது, பட் நோ ஒன் இஸ் தேர். புருஷனில், பிள்ளைங்களில் யாரும் கிடையாது, உதவி செய்ய கொடுத்து கூட யாரும் ஆள் கிடையாது. தனியாக ஒரு அம்மா ஒரு பழைய நைட்டியை மாடிக்கிட்டு நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிறது. என்னை பார்க்கும் அப்படியேங்கிறது.
லைட்டாக ஸ்மைல் பண்ணோம், நான் திரும்பிப்பேன். ஏன் அப்படின்னா, நமக்கு ஏன் சபிக்கப்பட்ட ஆளுங்களோட நமக்கு எந்த அவகாசமும் இருக்கக்கூடாது. நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க. அவங்க பிள்ளைய வந்து பாஸ்ட் ஆகணும். என்னையே கேட்டாங்க நேராக, நீலாம் பாஸ்ட் ஆகிட்ட, என் பிள்ளை ஆக முடியலையேன்னாங்க. நாங்கள் நான் ஆகிட்டேன்னா நானும் ஆகக்கூடாத அளவுக்கு நான் யூதாஸே இல்லை, என்ன கதை இதெல்லாம் இல்லைடா. நீ எங்கேயும் ஃபாரின் போகிறேன்னா, அங்கே போகிறேன்னா, இங்கே போகிறேன்னா, நீ எப்படி இங்கே வந்த? அப்படியே வயிறு எரிஞ்சிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான் நினச்சேன் நான். அப்படியே வயிறு எரிஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். ஏன் சொல்கிறேன், லஸ்ட் ஆஃப் மணி வில் லீட் யூ இன் சம்திங் மன்னரபிள். இந்த பண ஆசை இருக்குது பாருங்க, உங்கள் ஐஸ்வர்யன் ஆக்கலாம், வட்டிக்கு விடுறால கூட நீங்கள் உயர்ந்துடலாம். ஆனால் முடிவு என்பது பவுல் சொல்றது நடக்கும். இட் இஸ் பிரின்சிபல், இட் இஸ் ஃபேக்டர். அநேக காரியத்தினாலே உருவ என்ன பண்ணுகிறார்கள், அவர்கள் குத்துகிறார்கள் சொல்றது. அநேக வேதனையினாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். போதிச்சுட்டு அடுத்தது ஒரு நல்ல விசுவாசி இருக்கிறது எப்படின்னு போதிக்கிறார்கள். எப்படி? 11ஆம் வசனம், நீயும் தேவனுடைய மனுஷனே. யாருக்கு? நல்லா சொல்லுங்களேன். பணம் தேவை, பணத்தை நான் பயன்படுத்தணும், ஐஸ்வர்யவானா இருக்கணும், அதுக்கெல்லாம் வேதம் எந்த விதத்திலையும் எதிர்ப்பு சொல்லலை. ஆனால் அது ஒழுங்கான முறையில் இருக்கணும்னு சொல்லுது. தேவனுடைய மனுஷனாக இருந்து ஐஸ்வர்யவானா இருன்னு சொல்லி கொடுக்குது. எப்படி? நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி. இவைகளை என்ன பண்ணு? எதை விட்டோட சொல்லுது? பண ஆசை உள்ளவனா இருக்காத. டோன்ட் பி த லஸ்ட்ஃபுல் ஆஃப் மணி. ஐஸ்வர்யம் ஆகணும்னு முயற்சி எடுக்காத. நீயோ இவைகளை விட்டோடி. நீ தேவனுடைய மனுஷனா இவைகளை, இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் விட்டோடி என்ன பண்ணணுமா? நீ நீதியும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ஹலோ, வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கிறது எப்படின்றத விட எப்படி விசுவாசம் உள்ளவனாய் வாழ்வது, எப்படி அன்பை வெளிப்படுத்துகிறவனாய் வாழ்வது, எப்படி பொறுமையாய் அல்லது சாந்த குணத்தை உடையவனாய் வாழ்வது, இதை கற்றுக்கொண்டு இதுல வாழ கற்றுக்கொண்டார். Learn how to live in a loving life. Learn how to live in a patient. எப்படி பொறுமையா வாழறதுன்றதை கத்துக்கோ, எப்படி அன்பை வெளிப்படுத்தணுன்றதை கத்துக்கோ, எப்படி வாழ்க்கையை வந்து நிதானமா வாழணுன்றது இதெல்லாம் கத்துக்கணும். தானா வராது. இதெல்லாம் நற்குணங்கள், இதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான குணாதிசயங்கள். இதெல்லாம் பணத்தை விட முக்கியமானது. இதெல்லாம் எதை விட முக்கியமானது? இதெல்லாம் இல்லாமல் உன் கையில் பணம் இருந்ததுன்னா அந்த பணம் உனக்கு இட் வில் கோயிங் டு பி ஈவில். அது உனக்கு பிசாசாக தான் இருக்கும் அந்த பணம். ஏன்? ஒரு அன்பில்லாத ஒரு ஆளுகிட்ட போய் பணம் மாட்டுது, ஒரு பொறுமை இல்லாத ஒரு ஆளுகிட்ட போய் பணம் மாட்டுது. புரியுதுங்களா இல்லையா? ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு ஆளுகிட்ட போய் பணம் மாட்டுது. அது எங்கே போய் நிற்கும்? அது யோசிச்சு பாருங்க. அது மோசமான காரியங்களுக்கு தான் போய் நிற்கும், மற்றவங்களை துன்புறுத்த தான் போய் நிற்கும், அது தீமையான கிரியைகளை செய்ய தான் போயிட்டு நிற்கும். சில பாஸ்டர்ஸ் கிட்டே நீங்க நிறைய பணம் இருக்குது, நிறைய பணம் இருக்குது, தப்பு இல்லை, பாஸ்டர் கிட்ட பணம் இருக்கணும். ஆனால் அந்த பணம் எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு வரும்போது அது கேட்க உரிமை இல்லை. ஆனால் அவர்கள் செய்கிற சில செயல்கள் தவிர்த்திருக்கப்பட வேண்டும். அது கண்டிப்பாக கண்டிக்கணும். ஹலோ, பேசுறது புரியுதுங்களா? எது அவருக்கு குடும்பத்துக்கு செஞ்சுக்கிறது, அவருக்கு செஞ்சுக்கிறதுலாம் கேட்க போறது இல்லை. அது அவர் அளவின்படி அவர் செஞ்சுக்கிறார். பேசுறது புரியுதுங்களா இல்லையா? உங்கள் வீட்டில் எதுக்கு 2 நாய் நீங்கள் என்ன கேட்கக்கூடாது. நான் கேட்பேன், உங்களுக்கு எதுக்கு 2 காதுன்னு கேட்பேன், உங்களுக்கு எதுக்கு 2 கண்ணு, உங்களுக்கு எதுக்கு 2 கிட்னி, எவ்வளோ கோவம் வரும் உங்களுக்கு. அதே போல தான் பேசுறது புரியுதுங்களா? அதெல்லாம் கேட்க போகிறது. ஆனால் எதை கேட்கறது? ஒரு பணத்தை வச்சு ஒரு மனுஷனை போயிட்டு சிறுமைப்படுத்துறது, போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு பணத்தை கொடுத்து அவனை போய் மிரட்டுங்கன்றது, பணத்தை கொடுத்து ஆளு செட் பண்ணி அவனை போய் அடிங்கன்றது, ஊழியக்காரங்க செய்கிறாங்க. இதெல்லாம் they are doing it. ஸ்டேஜில் மட்டும் தான் ஷகலாலாப்பாலாம் வருது, வாயில இருந்து அந்நிய பாஷையை கொட்டுது, கத்துறான் இயேசுவே இயேசுவே கா ஊன்னு. திங்கள் இருந்து சனிக்கிழமை வரைக்கும் எவன் நம்மளை முறைக்கிறான், எவன் நம்மளை எதிர்த்து நிற்கிறான் அவனை கூப்பிடு. ஒரு நாள் பாருங்க, வீட்டுக்கு மேலே இந்த தொட்டி கட்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ நைட் 8 மணிக்கு ஷேர் ஆட்டோவில் எடுத்துகிட்டு வந்து மண்ணு கொட்டினானு. என்ன இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வரீங்கன்னா, இல்லை சார் அப்படி தான் இப்போ மூட்டையில் எடுத்துன்னு வரோம், அப்படி தான் கொட்ட முடியும்ட்டா. சரி கொட்டி தொலை. கொட்டின உடனே அவன் நான் வேற ஒருத்தருடைய பையன் நினச்சிக்கிட்டான், வேற ஒரு பாஸ்டரோட பையன் நினச்சிக்கிட்டு என்னை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். சார் உங்கள் அப்பாவை தெரியும் எனக்கு, நீங்கள் கூட என்னை மறந்துட்டீங்க, நம்ம அங்கே மீட் பண்ணியிருக்கிறோம், இங்கே மீட் பண்ணி. அவன் கடைசியாக கேள்விப்பட்டால் அவர் பெரிய ரவுடி வந்தவர், இன்னும் மணல் விற்கிறவங்க யாராக இருப்பார். நம்ம நினச்சோம் நமக்கு இவனுங்களோடலாம் எந்த சவகாசமும் கிடையாது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் புரியுது, நம்மளை வேற யாரையோ நினச்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான்.
கடைசி வரைக்கும் நான் சொல்லவே இல்லை நான் அவன் இல்லைன்ட்டு. ஏன்னா நீங்கள் ரொம்ப தெரிஞ்சவராக போயிட்டீங்க, அதனால எல்லாருக்கும் மூட்டைக்கு 100 ரூபாய் வாங்குவோம், ஆனால் உங்களுக்கு 60 ரூபா தான்னா. சனியனால ஏதாவது நல்லது நடந்தால் நமக்கு நல்லது தானே, நம்ம இல்லை. இது வரைக்கும் அவனுங்களால நடந்ததெல்லாம் தீமை தான். நமக்கு அதனால நல்லது நடந்ததுன்னா கடைசி வரைக்கும் சொல்லிக்கவே இல்லையே. நான் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆள் நான் இல்லையாக்கும், அது வேற ஆளாக்கும், வேற ஒரு பாஸ்ட் ஆக்கும், அவர் பையனாகும்லாம் சொல்லிக்கவே இல்லை நான். கடைசியாக போகும்போது அப்பா கிட்ட சொல்லிட்டு போங்கன்னு வேற சொல்கிறான். எங்கேருந்து நான் போய் சொல்கிறது? அப்போ தான் யோசிச்சு, பாஸ்ட்டுக்குனால ரவுடிங்களோட இவனுங்களோடலாம் சாவகாசம் உங்களுக்கு. அவன் ஜாதி வெறி பிடிச்சாள் அந்த ஆள். ஃபேஸ்புக்கில் போய் அப்புறம் கண்டுபிடிக்கிறேன் யார் இவர் என்ன ஏதுன்னு பார்த்தா பேக்ரவுண்டே வேற மாதிரி இருக்குது. பழகக்கூடாதுன்னு சொல்ல, பேசக்கூடாதுன்னு சொல்ல, அவர் ஒரு வார்த்தை ஒன்று விட்டார். அவர் நான் உங்கள் பிரதர்லாம் நான் 2 பேரும் சேர்ந்து ரொம்ப அந்யோன்யமாக இருப்போம். அவர் எதை சொல்கிறாருன்னா, ஒன்றா உட்காந்து தண்ணி அடிப்போம், ஒன்றா உட்காந்து அங்கெல்லாம் சீட்டு விளையாட போவோம் அப்படின்றாரு. என்னை விட அவருக்கு ஒரு 15-20 வயசு பெரியவர். அப்போ தான் சொன்னேன், நீ நினச்சால் நான் இல்லை, அந்த மாதிரி நீ சொல்கிற பிரதர் என் வீட்டில் இல்லை. நீ சொல்கிற பிரதர் வேற எங்கேயோ இப்போ இருப்பார். அவர் 7வது வானத்தில் 6வது வானத்தில் இப்போ மிதந்துக்கிட்டு இருப்பார் நைட்டு கட்டிங்கில். நான் இல்லை. வந்தியா, மணல் போட்டியா, 100 ரூபா மூட்டி 60 ரூபான்னு கொடுத்தியா, கிளம்பு ஓ, அவ்வளோதான். ஊழியக்காரனுக்கு எங்கிருந்து இந்த சவகாசம்லாம் வருது? சங்கீதம் 1 தெளிவாக சொல்லிக் கொடு. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில, பாவியோட வழியில, பரியாசக்காரனோடு உனக்கு என்னடாங்க வேலை? பணம் தானே அது செய்யுது, நீ வாங்கி கொடுக்க தானே உன்னை ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான் அவன். ஹலோ, நீ அதை வச்சு நல்லது செஞ்சு உனக்கு எதாவது செஞ்சுக்கிட்டா கூட பரவாயில்லையேடா. ஏதோ நல்ல வண்டி வாங்கின, கார் வாங்கின, பிள்ளைங்களை பார்த்து, மனைவியை பார்த்து, இல்லை 4 பேருக்கு உதவி செஞ்ச, ஏதோ ஒன்று பண்ணினா கூட பரவாயில்லையே. ரவுடிங்களும் இப்போ இந்த மாதிரி ஆளுங்களோடலாம் பழகிக்கிட்டு அவங்ககிட்ட பணத்தை போய் கொடுத்துக்கிட்டு, அதனால தானே ஏதாவது எங்கள் பாஸ்கிட்ட முறைச்சி பாருங்கள், ஒரு ஃபோன் தான் உங்களை அட்ரஸ் இல்லாமல் எங்கேருந்து வருது இந்த பேச்செல்லாம்? பிகாஸ் ஆஃப் த மணி. எது பேச வைக்குது? அவன் சமூக சேவையை செய்கிறான், ரவுடி வந்து உங்களுக்கு கிடையாது. எதுக்காக செய்கிறான்? அவன் பணத்துக்காக தான் செய்கிறான். அதனால தான் சொல்கிறாரு, பணத்தை இப்படிலாம் பயன்படுத்தாதீங்க, அது வேதனையில் தான் உங்களை கொண்டு போயிட்டு நிறுத்தும். கடவுள் உங்ககிட்ட பணத்தை கொடுக்குறாருன்னா அதை நன்மைக்கு ஏதுவாக என்ன பண்ணுங்க, அதை செயல்படுத்துங்க. அந்த நன்மையோட முதல் தரம் தான் அடுத்த வாரம் காட்டுறேன். தாவீது அதை சரியாக பயன்படுத்துகிறான். டேவிட் யூசிங் த மெட்டீரியலிசம் இன் த ரைட் வே. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னதான், நீங்கள் முதல் விஷயத்தை சரியாக பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த விஷயம் எப்படி இருக்கும்? அது சரியானதா இருக்கும். நீங்கள் முதல் விஷயத்திலே தவற விட்டுட்டீங்கன்னா நீங்கள் என்ன முயற்சி செஞ்சாலும் நீங்கள் சம்பாதிக்கிற பணமோ அதுவோ வருமானமோ எதுவுமே சரியான இடத்துல நிற்காது. அதனால தான் தீமோத்தேயுக்கு போதிக்கிறார், நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீ கடைப்பிடிக்க வேண்டிய அல்லது நீ வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. பணத்தை விட முக்கியமானதாக இருக்குது. அன்பை நாடுவது எப்படி, அன்பில் வாழ்வது எப்படி, மன்னிப்பது எப்படி, இரக்கத்தை காண்பிப்பது எப்படி, தயவுல வாழ்வது எப்படி, இதெல்லாம் கற்றுக்கோ. நல்ல மனுஷனா, நல்ல குணம் உள்ளவனா, நல்ல சுவாபம் உள்ளவனா மாறுறது எப்படி, இதை நோக்கி ஓடு. இதுதான் தேவனுடைய மனுஷன் செய்கிற வேலை. பணத்தை நோக்கி ஓடுற வேலை உனக்கு கொடுக்கல, இதெல்லாம் அவரு கொடுக்குறாரு. தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள்ன்றது இதுதான். தேவனுடைய ராஜ்யம் நீதி என்னது? அன்பினால் கட்டப்படுவது, இரக்கத்தினால் கட்டப்படுவது, தயவினால் கட்டப்படுவது. இதை தேடினா இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? நீங்க சொல்லிட்டு முடிக்கிறார் பாருங்க 12வது வசனம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. ஹலோ, எந்த போராட்டத்தை போராடு? விசுவாசம். பீ இன் ஃபெய்த். இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் கையில். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மனசில் வச்சிருப்போம், ஒரு பெரிய விஷயம் செய்யணும்னு மனசில் வச்சிருப்பேன், ஆனால் அதுக்கு ஏற்ற பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம், கையில் பணம் இல்லாமல் இருக்கலாம், எங்கிருந்து வரும்னு தெரியாமல் இருக்கலாம். விசுவாசின்றார், இல்லாதவைகளை இருக்கிறதே போல அழைக்கிற தேவன். இன்னைக்கு என் கையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது இருக்கிறதே போல மாற்றுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நம்புறீங்களா நீங்க? அதை விசுவாசம் என்னும் நல்ல போராட்டத்தை போராடுனா அதுதான். நல்ல வீடை கட்டணும், கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை, சூழ்நிலை இல்லை, வாய்ப்பு இல்லை, வசதி இல்லை, உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை. விசுவாசின்றார். ஹேவ் ஃபெய்த் இன் காட். ஹேவ் ஃபெய்த் இன் காட். வசனம் சொல்லுது, நல்ல வீடு வாசல்களை கட்டி தருவார்னு இருக்குது. எதை கட்டி தருவாராம் அவர்? நல்லது சொல்லுங்களேன். சொந்தக்காரன் பார்த்து அப்படி தான் ஆச்சரியப்படுவான். இந்த வாசப்படியை ஏன் மறக்க மாட்டேன்னா, எங்கள் பாட்டி இங்கே வந்து உட்காருவாங்க. இப்போ வரதில்லை வயசானதுனால. எங்கள் அம்மாவோட அம்மா அவங்களாம் இன்றைக்கும் ஹிந்துவாக தான் இருக்கிறாங்க. அவங்க 2 வார்த்தை தான் எப்போ வந்தாலும் ரெகுலராக சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்கள.
அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவங்க வந்து அந்த வாசலில் உட்காந்து சொல்லுவாங்க, சித்தியும் உங்கள் மாமாவும் அவங்க ரொம்ப பணக்காரங்களாக இருக்கிறாங்க, ரொம்ப நல்ல நிலையில் இருக்கிறாங்க. பட் இவங்க சொல்லுவாங்க 2 பேருமே உங்கள் அம்மாவை பார்த்து, ஏன்னா அம்மா தான் பெரியவங்க அந்த வீட்டுக்கு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பேருமே என் பொண்ணு பெரிய பொண்ணை பார்த்து அவ்வளோ பொறாமப்படுறாங்க. அக்காவுக்கு எல்லாம் இருக்குது, அக்காவுக்கு எல்லாம் வந்துருக்குது, அக்காவுக்கு எல்லாம் நடக்குது, அக்கா நல்லா இருக்கிறான் இந்த வயசில், எங்கள் பிள்ளைங்களாம் பாரு ஒன்றும் இல்லை, இது சரியில்லை அது ஒழுங்கு இல்லைன்ட்டு வயிறு எரியல ஆளுங்கடா சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அவ்வளோ நான் படிக்க வச்சது, நல்ல வேலைக்கு அமைச்சு அதெல்லாம் கிடையாது. சொந்த அம்மான்னு கூட பார்க்க மாட்டாடாவ. சனிக்கிழமை வந்துட்டானா காலைல சமையல் செஞ்சு வச்சுட்டு என்னையும் சர்ச்சைக்கு கூப்பிட்டு போயிடுவா. ஒருவேளை நான் வரலன்னு அடம் பிடிச்சி நான் வீட்டில் இருந்துட்டேன்னா நீ வீட்லேயே கடன் கூட விட்டுட்டு போயிடுவா. லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணுவேம்மா, இந்த மாதிரி வந்துடுறோமானா 2 மணிக்கு மேலே வான்வா, சர்ச்சு முடிச்சுட்டு 2 மணிக்கு மேலே தான் வருவேன். பெத்த அம்மாவே இருந்தாலும் எத்தனை மணிக்கு வா, நீ 2 மணிக்கு மேலே வான்வாவ. கடவுளை தேடினாடாவ நல்லா இருக்கிறா. எங்கள் பாட்டி ஒன்றும் விசுவாசி கிடையாது, பார்க்குறாங்க, எதை கண்களால் பார்க்குறாங்க. என் தம்பி இறந்த பிறகு அந்த வார்த்தை தான் வந்துச்சு அவங்க வாயில். அவன் இறந்துட்டான்றதுனால இந்த வாழ்க்கை முடிஞ்சு போயிடாது, அதனால ஒன்றும் நின்று போயிடாது. அப்படிதான் பாதி பேர் எதிர்பார்ப்பான். இதோட இந்த குடும்பம் முன்னேறாது, வளராது, அமிங்கிடும், ஒரு அடி விழுந்துன்னா அடுத்தடுத்து அடி விழும், அப்படி மறைஞ்சு போயிடும் நினைப்பான். இல்லை 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 இல்லை, கடவுள் அதுக்கு தான் உன்னை கொடுத்துருக்குறாரு, உன்னை வச்சிருக்கிறாரு. உங்கள் அம்மா அப்பா அவங்க லாங்குவேஜ், உங்கள் அம்மா அப்பா செஞ்ச புண்ணியங்கள் இருக்குது, கடவுளை தேடின விஷயம் இருக்குது, அவங்களுக்கு அதுதான் தெரியும் பாருங்க, அது இருக்குது. அது உன்னை மேலே கொண்டு வரும், நீ பொறுமையாரு. இப்படிதான் கடைசி என்கிட்ட பேசிட்டு போனாங்க. இன்னைக்கு யோசிச்சு பார்க்குறேன், 15 வருஷம் கழிச்சு, ஆமாம் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். யார் நல்லவராக இருக்கிறார்? அவர். நம்ம நல்லவங்களாக இருக்கிறோமோ இல்லையோ, நமக்கு தெரிஞ்ச விதத்தை நல்லவங்களாக இருக்கிறோம், அவ்வளோதான். நம்மளால் முடிஞ்ச இடத்துல நல்லவங்களாக இருக்கிறோம், அவ்வளோதான். பட் காட் இஸ் குட் இன் இஸ் ஒர்க். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் நல்லா சொல்லுங்களேன். அதுக்கு தான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நான். எதையோ படிச்சுட்டு வந்து உங்ககிட்ட ஒப்பிச்சுக்கிட்டு இல்லை, ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பார்க்குறேன், ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அதை அனுபவித்து சொல்கிறேன். எனக்கு முதல் குழந்தை பிறக்கும் போதே சித்ரா அவங்க அம்மா சொன்னது வந்து, ஜிஹெச்சில் சேர்த்து விடுங்க, நீங்கள் ஏன் இங்கெல்லாம் செலவு பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. எனக்கு ஒன்றும் கொழுப்பு ஒன்றும் கிடையாது, எனக்கு ஈஸி தான் ஜிஹெச்சில் சேர்த்தேன். இன்றைக்கும் எனக்கு எந்த பிரச்சனைனாலும் ஃபஸ்ட்டு விஷயம் ஜிஹெச்சுக்கு தான் போகிறேன், ஜிஹெச்சுக்கு தான் போக சொல்லுவேன். ஆனால் சில காம்ப்ளிகேஷன்ஸால் அங்கே போக வேண்டியதாக இருக்குது, சில வசதிகள் இங்கே கிடையாது. அங்கே போனேன்னா நிம்மதியாக படுத்து தூங்குவேன். டெலிவரி அப்போல்லாம் புருஷனுங்களை பார்த்துருக்கீங்களா? நிம்மதியாக படுத்து தூங்குறதெல்லாம் பார்க்கவே முடியாது, தாடி வச்சு சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது, எங்கே போனாலும் நமக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுக்கு பாதிக்காத அளவுக்கு சூழ்நிலை என்னன்றது உருவாக்கிடுவேன் நான். அங்கே சில சூழ்நிலைகள் அனுகூலமாக இருந்தது, அங்கே போனால் நம்ம எதுவும் பார்த்துக்க வேண்டியதில்லை, அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க, தைரியமாக இருக்கலாம். அந்த ஒரு கம்ஃபர்ட்டுக்காக போனோம், குழந்தை பெற்றெடுத்தோம், நிம்மதியாக வீட்டுக்கு வந்தோன்னு இருக்குது. அந்த ஒரு கம்ஃபர்ட்டுக்காக தான் அதை சூஸ் பண்ணேன். அப்போ அதனால் ஒன்றும் இல்லாமல் போயிருச்சா? கிடையாது. எல்லாவற்றுக்கும் தேவன் என்ன பண்ணார்? உதவி செய்தார். அடுத்த மாதம் என் மகனுடைய பர்த்டே வருது. நேற்று என் மனைவி கேட்டா, என்னங்க பண்ண போகிறீங்க? நான் சொன்னேன், 2 பிள்ளைங்க, என் பொண்ணுக்கு எப்படி பண்ணணும் அதே மாதிரி தான் அவனுக்கும் பண்ணுவேன். ஏன்னா நாளைக்கு இவனுங்கிட்ட பதில் சொல்ல முடியாது, வளர்ந்த பிறகு கண்டிப்பாக கம்பேரிசன் நடக்கும். அவளுக்கு அதெல்லாம் பண்ணன்னு கேட்பான். அதனால் அந்த வம்பே தேவை கிடையாது. எங்கே அவளுக்கு பயங்கரமாக செலவு 1.5 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணிங்களே, என்ன பண்ணுவீங்க? செய்வேன், பொறுமையாக பாரு, அவ்வளோதான். பொறுமையாக பார்க்கணும். என்னென்னலாம் அவளுக்கு பண்ணணும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதனால் அவளுக்கு 2018 என்னென்னலாம் பண்ணணும் அது எல்லாத்தையுமே இவனுக்கு 2024 பண்ண தான் செய்வேன். சொல்லும் போது 100% பேலன்ஸ் இருக்குது. ஆனால் என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். எங்க நிறைவாக்குவார்? அவருக்குள். அதான் விசுவாசம். கையில் வச்சுக்கிட்டு அவன் நடந்துருங்க முடிச்சு காட்டுறேன் பார், அது விசுவாசமே தேவையில்லை. இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன். நம்புறீங்களா நீங்க? அதை தான் சொல்றார். நீயோ தேவனுடைய மனுஷனே, ஐஸ்வர்யவானாவது எப்படி, பணம் சம்பாதிப்பது எப்படி, பணமே வாழ்க்கை எப்படி, அப்படிலாம் ஓடாத. நீ எதிர்பார்க்கிறத விட டாப்பா வரணும்னா விசுவாசம் என்னும் நல்ல போராட்டத்தை போராட கத்துக்கோ. எல்லாவற்றையும் விசுவாசத்தினால பெற கத்துக்கோ. உன்னுடைய கிரியைகளில் ஒவ்வொன்றிலும் எது வெளிப்படட்டும்? ஃபெய்த், விசுவாசம் வெளிப்படட்டும். எது வெளிப்படட்டும்?
விசுவாசம் வெளி. ஒரு விவசாயி அப்படிதான் விதைக்கிறான் தெரியுமா உங்களுக்கு? விவசாயி போய் கேட்டு பாருங்களா, யோ இத்தனை ஆயிரம் செலவு பண்ணி இவ்வளோ நெல் மூட்டையை வாங்கி அனாமத்தை எடுத்துட்டு போய் என்ன பண்ற, மண்ணில் கொட்டி விட்டு வரையா? நியாயமா இதெல்லாம்? 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்தலாம் நெல்லை வாங்கி என்ன பண்றாரு பார்த்துருக்குறீங்களா? அப்படி பொட்டு பொட்டா ஒன்று வைக்க மாட்டார், கோலமா போடுறாரு அவரு. ஹலோ, காணிக்கையெல்லாம் எப்படி போகணும்னு கற்றுக்கணும். ஹவ் யூ ஷுட் ஸ்பேரிங்லி கிவ் டு காட். விவசாயிக்கிட்ட இருந்து கற்றுக்கணும். எப்படி அவன் மூட்டை மூட்டையாக அறுக்கிறான், எப்படி மூட்டை மூட்டையாக வருது. உங்கள் பிள்ளைங்களாம் கொண்டு போய் காட்டணும் அதெல்லாம். நான் பார்த்துருக்குறேன், நிறைய இடத்துக்கு போனால் நின்று பார்ப்பேன். நான் அதுதான் வெளியே போகிறது நான் பார்த்துருக்குறேன் பாருங்க. அப்படி ஒரு ஜோபி இது மாதிரி பை மாதிரி வச்சுருக்குறாங்க. அப்படி கையை அப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்து அப்படி விசிறி அடிக்கிறார். அப்படி அது ரோட்ல இருந்தது. அது பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறார், லோன் போட்டு கூட வாங்கியிருப்பார். வசனம் சொல்லுது கண்ணீரோடு விதைக்கிறான் இருக்குது. எப்படி விதைக்கிறாரு? ஒரு மண்ணில் கண்ணில் பார்க்கும் போது அது விளையுமா, அது பலன் கொடுக்குமானே தெரியாது. பட் he sparingly see that. எப்படி விதைக்கிறார் அதை? ஆமாம், ஏராளம் தாராளமாக வாரி இறைக்கிறார். அப்படி இறைக்கிறத ஒரு 3-4 மாதம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. வளருது, பலன் கொடுக்குது, அப்படி சாஞ்சு நிற்குது பாருங்க. அற்புதமாக இருக்கும். சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கிறேன் நான் அது மாதிரி ஆளுங்களை. அப்படி துண்டு அப்படி தோளில் போட்டு இப்படி கிருப்பில் கை வச்சு அப்படியே பார்க்குறாரு அவர் நிலத்தை ஒருத்தர். ஏன்னா அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. இப்போ அறுவடைக்கு கடனையும் அடைச்சிடலாம், வருமானத்துக்கு வருமானமும் வந்துருச்சு. இதெல்லாமே எங்கேருந்து வந்தது? இதெல்லாமே அவர் வெறுமையாக இருக்கும் போது கண்களால் பார்த்தார். அதான் விசுவாசம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. இன்னைக்கு என் கையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் எதிர்பார்க்கிற தொழில், நான் எதிர்பார்க்கிற வியாபாரம், நான் எதிர்பார்க்கிற எதிர்கால வாழ்க்கை ஒரு நாள் உண்டாகும். நம்புறீங்களா நீங்க? அதை என் தேவன் செய்வார். என் தேவனுடைய கரம் அதை செய்யும். என் தேவன் அதுக்குரிய வழிகளை திறப்பார். பவுல் இதை தான் சொல்லிக் கொடுக்கிறார். விசுவாசிக்கு அதை சொல்லிக் கொடு. விசுவாசம் என்னும் நல்ல போராட்டத்தை போராடு. அது ஒரு போராட்டம் தான். அது ஒண்ணுமே இல்லாம என்ன நம்ப சொல்றீங்க, கேட்க சொல்றீங்க, சபைக்கு வர சொல்றீங்க, பிரேயர் பண்ண சொல்றீங்க. ஐ எம் எம்ப்டி ஹேண்டட். காஞ்சி சூப்பர் மார்க்கெட்டை போய் கேட்டு பாருங்களேன், தாய்கிரா ஹோட்டலில் போய் கேட்டு பாருங்க. 2 பேரும் எனக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப பழக்கமானவங்க. எங்கள் அப்பாவுக்கு என்னை விட ரொம்ப பழக்கமானவங்க. இவங்க 2 பேரோட ஆரம்ப நிலையை நான் பார்த்துருக்குறேன். இதே காஞ்சி சூப்பர் மார்க்கெட்டு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ இருக்கிற இந்த காந்தி ரோட்டில் ஒரு சின்ன கடை, அது இந்த நாடார் கடை மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஒரு 15 சைஸ் கடை, ஒரு சின்ன கடை. அந்த ஓனர் தான் உட்காந்துருப்பார். ரொம்பலாம் வாங்க மாட்டோம், இருட்டாக இருக்கும் கடையை. பார்த்தீங்கன்னா உள்ளே போய் எட்டி பார்த்தா தான் அது இது தெரியும், உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து தருவார். அப்படி தான் இருந்தது அந்த கடை. இன்னைக்கு காஞ்சிபுரத்துக்கு எந்த மூலைக்கு போனாலும் இருக்குது பிரான்ச், ஒரே மாதிரி இருக்குது. எந்த ஏரியானே குழம்பி போயிடுச்சு. யோ எங்கே இருக்கிறோம்? காந்தி ரோட்டில் இருக்கிறோமா, பெரியார் நகரில் இருக்கிறோமா, எங்கேயா இருக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு எங்கே பார்த்தாலும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாரு. எப்படி வானத்துக்கு கூட்டுது அவருக்கு? நான் கேட்குறேன். ஒரு பிரின்சிபலில் ஒழுங்காக இருக்கிறாங்க. என்ன பிரின்சிபல் அது? வெள்ளிக்கிழமை போய் தலைக்கீழ் நின்று டான்ஸ் ஆனாலும் சரி, 1 கோடி ரூபாய் எடுத்து அவருக்கு முன்னாடி வச்சு வியாபாரம் பண்ண போகிறான்னு சொன்னாலும் மரியாதை எடுத்துகிட்டு வெளியே போய்கிட்டே இரு. கடையை இழுத்து மூடிட்டு தொழுகைக்கு போய்கிட்டே இருப்பேன் கலந்து. அது ஒரு பிரின்சிபல். அது யாரை தொழுறாங்க என்னது அது தேவையில்லை. அது பட் தட் இஸ் எ பிரின்சிபல். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ரோட்டில் போகும்போது இடது பக்கமாக போகணுன்றது வந்து லா, அது ஒரு பிரின்சிபல். அது அதே போல தான் கடவுளை தேணுன்றது ஒரு பிரின்சிபல். அது அவ்வளோ வியாபாரம் பிஸியாக. நானே சில நேரத்தில் மறந்து போய் கூட நின்று நேரம்லாம் இருக்குது. வெள்ளிக்கிழமையில் போயிட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சு ரெடியாக பில்லு போகிற நேரத்தில் ஷட்டரை இழுத்து மூடிடுவாங்க. அப்படியே வைங்க, 3 மணிக்கு மேலே வந்து வாங்குங்கன்னுவாங்க. அப்புறம் இந்த கொரோனாலாம் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் வாட்ஸ்அப்லேயும் முடிஞ்சு போச்சு. கடைக்கு பக்கம் போக வேண்டியதே இல்லை. வாட்ஸ்அப்பில் என்னென்ன வேணுமோ, ஒரு மூட்டை அரிசி வேணுமா எழுதி அமைச்சா கூட வீட்டுக்கு எடுத்து வந்து டெலிவரி பண்ணிடுறான். அதே தாழ்மை. கடை நல்ல பெருசாகிடுச்சு. அந்த ஓனர் அப்படியே கல்யாணம் ஆகிட்டு நானும் என் மனைவி போகிறோம் பாருங்க, நான் உருவம் மாறிக்கிட்டே இருப்பேன். என் கூட படித்தவங்களே என் கூட இருக்கிறவங்களாலே கண்டுபிடிக்க முடியாது 2 வருஷம் என்னை தவற விட்டாங்கன்னா. அப்படி தான் நான் ரொம்ப நாள் கழித்து அந்த கடைக்கு போகிறேன். அப்படியே வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு ரேக்கில் பாருங்கள், அவர் அப்படி போனவர் அப்படி பின்னாடி வந்து ஏய் மோசஸ்ன்றார் சத்தமாக எல்லாருக்கும் முன்னாடியும். யாரா அவன் இங்கே நம்மளை பேர் சொல்லிலாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், நம்மளை என்னது இது அப்படின்னு திரும்பி பார்த்தா ஓனர் நிற்கிறாரு. அந்த தாழ்மை அவர் ஒன்றும் அவசியம் கிடையாது. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா? நான் ஒன்றும் பெரிய கஸ்டமரும் கிடையாது அவருக்குலாம். அதே தாழ்மை. அதனால தான் கடவுள் பார்க்குறாரு, தாழ்மை உள்ளவனுக்கு அதிக கிருபை தானே. மழை மாதிரி யாருக்கு ஒன்றா கொடுக்கலாம். உனக்கு இருக்குதா, எனக்கு இருக்குதா, அவன் கிறிஸ்தவனாக இருக்கணும் ப்ளஸ் போட்டவங்கலாம் கிடையாது. If he is a humble person, he was blessed by God. அவ்வளோதான்.
சொன்ன சார் இப்போதான் கல்யாணம் ஆச்சு, அப்படியே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பாசம் மழை கொட்டுது அவர்கிட்ட இருந்து. எங்கள் குரானில் வந்து மூசா இவர் தான் லீடர், இவர் கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க சொன்னால் அவர் அப்படி தான் ஏதாவது பேசிட்டு கிடப்பாரு. நம்ம வந்த வேலையை நம்ம பார்ப்போம். பேசுறது புரியுதுங்களா? அவ்வளோ பெரிய மனுஷன், பெரிய கோடீஸ்வரர், அந்த பந்தா எதுவுமே கிடையாது. சச் எ ஹம்பிள் பர்சன். கடவுள் பார்க்குறாரு. தாகிராவும் அதே மாதிரி தான். வீட்டோட எல்லா ஃபங்க்ஷன்ஸும் கல்யாணம் உட்பட. கல்யாணத்துக்கு என்ன கேட்டாங்க, ஏங்க இவ்வளோ பேர் வருவாங்கன்றீங்க, தாகிராலே புக் பண்ணுறீங்கன்னாரு. பரவாயில்லைங்க, அவர் நல்லா தெரிஞ்ச ஒரு நல்ல மனுஷன். எனக்கு சின்ன வயசுலேருந்து அங்கே தான் போகிறது. அவர் அந்த கடையும் பார்த்துருக்குறீங்களா? நான் பார்த்து 7 மணிக்கு மேலே பிரியாணி கிடைக்காது. இன்றைக்கும் 7 மணிக்கு மேலே எவ்வளோ பிரியாணி கடை இருக்குது காஞ்சிபுரம் சுற்றி. இன்றைக்கும் எவ்வளோ ரெஸ்டாரண்ட்ஸ், ஏசி ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. இன்றைக்கி என் பசங்களையில் யாரையோ கூப்பிட்டு போகணும், இந்த பிரசாந்த் யாரையோ கூப்பிட்டு போகணும், இந்த காலையில் கூப்பிட்டு போய் தாகிரா முதல்ல போகலாமா இல்லை மன்னார் போகணும், 2 கடை தான் கூப்பிட்டு போவேன். மன்னாரும் அப்படி தான், சின்ன கடை. அந்த மன்னாருடைய ஸ்பெஷல்னா எல்லா பாஸ்டர்ஸும் அங்கே வந்து சாப்பிடுவாங்க. வெளியூர் பாஸ்டர்ஸ் வந்து முதல்ல மன்னாரில் ஆர்டர் பண்ணிவிடுங்கன்னுவாங்க. ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன், அந்த மன்னார் ஹோட்டல் ஓனர் இன்றைக்கி நீங்கள் போங்க, நீங்கள் யாருனே தெரியாது, சும்மா நீங்கள் மதியம் போய் பிரியாணி வாங்கி சாப்பிடுங்களேன், ஒரு குஷ்காவாவது வாங்கி சாப்பிடுங்க. அதெல்லாம் பார்க்க மாட்டார். அம்மா நல்லா இருந்ததாம்மா, டேஸ்ட்டாக இருந்ததாம்மா. இன்றைக்கும் அட் ப்ரெசண்ட் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி மனைவி கூப்பிட்டு போயிருந்தாங்க. நான் என்ன தெரியும், ஆனால் அவங்களுக்கு தெரியாது. எனக்கு முன்னாடி சாப்பிட்டு கை கழுவிட்டு போகிறாங்க. நிற்க வச்சு கேட்குறாருமா, நல்லா இருந்ததாம்மா, டேஸ்ட்டாக இருந்ததாம்மா, காரங்கிற எதாக இருந்ததா? அவசியமே இல்லை கேட்கணுன்ட்டு. அதான் சொல்ல வரேன், அவசியமே இல்லை. அவனா ஒன்றும் சர்ச்சைக்கு போகிற ஆளுங்களாம் ஒன்றும் கிடையாது. நம்ம எல்லாம் இன்னும் அமங்கலத்தனமாக பண்ணுறான். ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் பாருங்க, நான் சொன்னேன், என்னடா யார்கிட்டா கொடுத்தீங்க, இவ்வளோ காரமாக இருக்குது. காரமாக இருந்தால் தண்ணி குடிச்சிட்டு போட்டோன்றான். கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவேன். காரமாக இருந்தால் என்ன பண்ணுவான், ஆசிட் குடிக்க வைக்கலாம். அது கிறிஸ்தவன் பேசுகிற பேச்சு. அப்புறம் எப்படி முன்னேற முடியும்? உன்னை எதை வச்சு முன்னேற்றுறது? என்ன குணம் இருக்குது உன்னை முன்னேற்றுறா? நீ என்னென்ன பண்ணுவேன், இன்னைக்கு தண்ணி குடின்வேன், நாளைக்கு ஆசிட் குடிக்க வச்சாலும் வைப்பேன் நீ. அதனால தான் சில கிறிஸ்தவர்கள் முன்னேறே விடுறதில்ல, அப்படியே உட்காரு. ஏன்? எதையுமே இவர்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்வதில்லை. விசுவாசன்றது பாருங்க ஒரு பெரிய போராட்டம். அது சும்மா ஒன்று கிடைக்கிறது இல்லை. ஒரு சபை கட்டுறோம், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறோன்னு சும்மா ஒன்றும் வரதில்லை. எத்தனோ நாள் இருட்டில் வந்து இங்கே வந்து படுத்துருக்கேன் நான் ஸ்டேஜில். எப்படி நடக்கும்னு தெரியாமல் குழப்பத்தில் வந்து படுத்துருக்கேன். எத்தனோ நாள் கரண்ட் பில்லாம் எப்படி கட்டுவேன், 17,000 18,000 இருக்கும். நாளைக்கு கடைசி டேட்டெல்லாம் வரும் எனக்கு ஆப்பில். படுத்துருக்குறேன், எப்படி 18,000 ரூபாய் கட்டுவேன் நான்? அப்படிலாம் இருந்திருக்கிறேன். அதனால் சோதனையே சந்திக்கலாம். அதனால தான் விசுவாசம் என்னும் நல்ல போராட்டமான அந்த வார்த்தை, நல்ல வார்த்தை. போராட்டம் இருக்குது, ஆனால் அந்த போராட்டம் என்ன போராட்டம்? அது நல்ல போராட்டம். அந்த போராட்டத்துடைய முடிவு நல்லதாக தான் இருக்கும். நீங்கள் விசுவாசித்து ஒரு காரியத்தை பெற்றுக் கொடுக்கிறீர்கள் என்றால் அந்த முடிவு எப்படி தான் இருக்கும்? அது நல்லதாக தாங்க இருக்கும். அப்புறம் இப்படி சொல்லி முடிக்கிறார் பாருங்க, முடிக்கலாம். 13 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமாகுதல் வரைக்கும் இந்த கற்பனையை மாசு இல்லாதவனும் குற்றம் இல்லாதவனும் என்ன பண்ணும்படிக்கு நீங்கள் கை கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலையும் பொந்தி பிலாத்துவின் முன்னென்று நல்ல அறிக்கை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுனுடைய சன்னிதானத்திலும் உனக்கு கட்டளையிடுகிறேன். என்ன இடுகிறேன்? நான் இந்த சாட்சியை கட்டளையிடுகிறேன்ற வார்த்தை எது குடிக்கிறாருன்னா அந்த 12ஆம் வசனத்துடைய முடிவு அப்படி இருக்குது. அதனால தான் வேண்டியது நான் படிக்கல. இந்த 12ஆம் வசனத்தோட முடிவு என்னது? ஒன்று வந்து விசுவாசம் என்னும் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை விசுவாசம் என்னும் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காக நீ அழைக்கப்பட்டாய் சொல்லிட்டு அநேக சாட்சிகள் முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனமாய் இருக்கிறாய். ஹலோ, அநேக சாட்சிகளுக்கு முன்பதாக. அதான் பாயிண்ட். யூ ஆர் பீங் த விட்னஸ் ஆஃப் ஃபெய்த் பிஃபோர் அதர்ஸ். அதாவது அநேகருக்கு முன்பதாக. அநேகருக்கு எது திரும்ப தெரிஞ்சிருக்குது? உன்னுடைய விசுவாசம் தெரிஞ்சிருக்குது. எது தெரிஞ்சிருக்குது? அவர் பேக்ரவுண்டு என்ன தெரியுமா? அவர் அந்த ஊர்லேருந்து வந்தவர், அவர் கையில் இவ்வளோ பணம் இருந்தது, அதெல்லாம் தெரியாது. அநேகருக்கு இவனுடைய விசுவாசம் இவனை உயர்த்தது, இவனுடைய விசுவாசம் இவனை கனப்படுத்தினது, இவனுடைய விசுவாசம் இவனை இவ்வளோ பெரிய மனுஷனாய் மாற்றினது என்பதற்கு நீயே ஆதாரமாக இருக்கிறாய். அநேக என்ன இருக்குது? அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணின. அந்த நல்ல அறிக்கை என்பது விசுவாசத்தை தான் குறிக்குது. நல்ல அறிக்கை. தேவன் செய்வார், தேவன் பார்த்துக் கொள்வார், தேவன் உயர்த்துவார், தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நல்ல அறிக்கை. என்ன அறிக்கை அது? இந்த பர்த்டே நல்லா கொண்டாட முடியலன்னு நான் அடுத்த பர்த்டே நல்ல விதமான பண்ணுவேன், கொண்டாடுவேன். இன்னைக்கு நல்ல வீட்டில் வாழணும் இல்லை, நாளைக்கு நல்ல வீட்டில் வாழுவேன். கடவுள் அதை செய்வார். அதை ஹலோ
பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த வருஷம் குழந்தை பிறக்கலன்னா என்ன, இன்னையோட முடிஞ்சு போயிடுதா கேலண்டரு? இல்லையே, அடுத்த வருஷம் பிறக்கும். நல்ல அறிக்கை, கடவுள் அதை செய்வார். நம்புறீங்களா நீங்கள்? அதெல்லாமே ஒவ்வொரு காரியமா, இன்னைக்கு நல்ல வேலை இல்லைன்னா என்ன, நல்ல வேலை நாளைக்கு கிடைக்கும். கடவுள் அதை செய்வார். அதுக்குரிய வழிகள் அவர் தரப்பார். நான் அதை விசுவாசிக்கிறேன். இக்கட்டத்தின் மத்தியில் விசுவாசிக்கிறேன், தேவையின் மத்தியில் விசுவாசிக்கிறேன், போராட்டத்தின் மத்தியில் விசுவாசிக்கிறேன். இப்படி அறிக்கை செஞ்சு வாழ்ந்தீங்கன்னா நீங்களும் ஆசீர்வாதமாக வாழ்வீங்க, மற்றவர்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாய் ஆதாரமாக இருப்பீங்க. இவனை போல நம்மளும் விசுவாசிக்கணும், இவனை போல ஆண்டவரை தேடணும், இவனை போலவே நம்பிக்கை உள்ளவனாய் இருக்கணுன்ற அநேக சாட்சிகளுக்கு நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். இதற்காக தான் தேவனுடைய மனுஷனே பண ஆசையெல்லாம் விட்டு ஓடுண்டார். விசுவாசித்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். உடைய அழைப்பு என்பது விசுவாசத்தினால பெற்றுக்கொள்வது. இதனால பெற்றுக்கொள்வது, பண ஆசையினால பெற்றுக்கொள்வது அல்ல. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? பணம் வரட்டும், பணக்காரன் ஆவேன், ஐஸ்வர்யவன் ஆவேன், 10 கார் நிற்கட்டும், தேவையா இருந்தா ஹெலிகாப்டர் கூட வாங்கட்டும், ஃப்ளைட்டு கூட வாங்கட்டும். நம்புறீங்களா? தேவைன்னா, அவசியம்னா வாங்குறேன், வச்சுக்கிறேன், இருக்கட்டும். 2 பிள்ளைங்களை பிறகு 2 பிள்ளைங்களுக்கு 2 வீடை கொடுக்குறேன். இல்லைங்க, 1-2 பிரிக்கிறோம். எங்க அது மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்க பார்ப்போம். ஒரு தட்டை எடுத்துங்க, ஒரு சாப்பாடு போடுங்க, ஒரு தட்டு சாப்பாடை 2 பிள்ளைங்களுக்கும் தினமும் பிரித்து கொடுத்தா எப்படி இருக்கும்? நல்லாவா இருக்குது? 2 பிள்ளைங்களுக்கும் 2 தட்டை வச்சு 2 பிள்ளைங்களும் நிறைவாய் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு கொடுக்கறது தான் நல்ல வாழ்க்கை. எத்தனை பேர் நம்புறீங்க? அது ஒருவேளை அது இன்னைக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு தான் சொல்றாரு, அதுக்கு எப்படி பணக்காரன் ஆகணும்னு பார்க்காத, எப்படி விசுவாசம் என்னும் நல்ல போராட்டத்தை போராட வேணும்ன்றதை கற்றுக்கொள். ஒன்றுமில்லாத நேரத்தில் கடவுள் எனக்கு யாரா இருக்கிறார் என்பதை நம்ப கற்றுக்கொள். அதுதான் உன் வாழ்க்கையை மாற்றும். நம்புறீங்களா நீங்க? அதை அப்படிதான் இந்த பொருளாசையை நீங்கள் மேற்கொண்டு தேவனுடைய இறுதியும் எதிர்பார்க்கிற அந்த அன்பை என்ன பண்ண முடியும்? உங்களால வெளிப்படுத்த முடியும். இது தாவீது ராஜா சிறப்பாக செய்யறான். அடுத்த வாரம் அதை பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்புள்ள பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய இருதயம் எதிர்பார்க்கிற அந்த அன்பை நாங்கள் கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். சிலுவையில் எங்களுக்காக அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறேன். இப்பொழுது எங்களுடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்த நாங்கள் நிற்கிறோம். கேட்ட சத்திய வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உறவுகளிலும் பொருளாசையும் உடைய இருதயத்திலிருந்து எங்களை விலக்கி எங்களை விசுவாசத்திலிருந்து வழி போகிற செய்கிற கிரியைகளா இருக்கிறது. ஆனாலும் சத்திய வசனத்தின் அறிவினாலும் ஞானத்தினாலும் இவைகளை நாங்கள் எப்படி அணுக வேண்டும் என்கிற அந்த வழிகளை பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு போதிக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட சத்திய வசனத்தின்படியே பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனை அன்பையும் பொறுமையும் விசுவாசத்தையும் அடையும்படி நாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாச வாழ்க்கையை தேவன் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். இது பணம் சம்பாதிப்பதற்கான வாழ்க்கை அல்ல, பணக்காரன் ஆவதற்கான வாழ்க்கை அல்ல. இது விசுவாசத்தினாலே நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறுகிற வாழ்க்கை. விசுவாசத்தினாலே நாங்கள் ஆபிரகாமின் சந்ததிகளாக வாழுகிற வாழ்க்கை. விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வாழ, வாழ்க்கையிலே தேவரீர் நீர் தருகிற ஐஸ்வர்யத்திலும் சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறபடியாக நன்றி செலுத்துகிறோம். இவைகளின் மூலமாக உம்மை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அருமையான நேரத்திலும் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். உடைய கிருபை, உடைய சமாதானம், உடைய தயவு உடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கட்டும். பிள்ளைகள் எதிர்பார்க்கிற வேண்டிக் கொள்கிற எல்லா காரியங்களையும் எங்கள் கர்த்தர் நீர் நிறைவேற்றி தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து வைத்திருக்கிற எங்கள் தேவன்
நீர் அப்படியே செய்து வைத்திருக்கிறபடியா நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தொலைவில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற, ஆன்லைன் மூலமாக கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும். கிருபை, சமாதானம் அவர்களோடு கூட இருக்கட்டும். எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் மனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. மீண்டும் உங்களை நான் இன்று மாலை 6:30 மணிக்கு சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.